எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான சில காரியங்களை தான் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து உங்களோடு கூட பேச நிற்கிறேன். நேற்று இரவு வேளை கர்த்தர் அந்த சிந்தையை எண்ணங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்ததினால் அந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நிற்கிறேன். அதற்கு ஆதாரமாக நாம் எல்லாரும் நம்முடைய வேத புத்தகத்தை திறந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 22வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்தது. நானே பல முறை இந்த வார்த்தைகளை பிரசங்கித்திருக்கிறேன், நீங்களும் கேட்டிருக்கிறீர்கள். ஆனாலும் கூட இந்த கால வேளை நாம் மறுபடியும் இந்த வசனத்தை சற்று சிந்திக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். சாதாரண ஒரு வார்த்தை இல்லை. ஈசாய்க்கு அநேக பிள்ளைகள், 8 பிள்ளைகள் அல்ல, தாவீது 8வது பிள்ளை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மற்ற 7 பேருடைய இருதயமும் கர்த்தருக்கு முன்பாக ஏற்றவைகளாக காணப்படல. ஆனால் தாவீது குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அந்த வார்த்தை தான் நான் வலியுறுத்தும்படி நிற்கிறேன். ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாம் காணப்படுகிறோமா? நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரா? கடைசியாக அந்த வார்த்தை சொல்கிறது, அவன் எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுப்பார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு விருப்பமானவைகள் எல்லாம் அல்லது என்னுடைய சித்தத்தை எல்லாம் இவன் நிறைவேற்றுவான் என்று நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? நம்ம அநேக நேரங்களில் தாவீதை குறித்து நாம் கேட்கிறோம், படிக்கிறோம், யோசித்து கொண்டு தியானிக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை குறித்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவாரா? எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான், என் இருதயத்துக்கு அவன் ஏற்றவன் என்று நம்மை குறித்து சொல்ல முடியுமா? தாவீதுடைய வாழ்க்கையில அவர் ஒரு அநேக திறமைகளை உடைய ஒரு மனிதனாக இருந்தார். அநேக திறமைகள். ஆனால் அந்த திறமைகளை சொல்லல. நமக்கு அவ்வளவு திறமை இருக்கான்னு தெரியல. இங்க இருக்கிற யாரு நான் கம்பேர் பண்ணல. ஆனா தாவீதை நான் யோசித்து பார்க்கும்போது அநேக திறமைகள் உள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டான். அநேக திறமைகள். சில காரியங்களை சொல்லுகிறேன். அவன் மெய்ப்பனாய் இருந்த போதே அவன் தைரியசாலியா இருந்தான். ஒரு விசை அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் என்ன செய்தது? ஆடுகளை பிடிக்க வந்தது. ஆனா அந்த சிங்கத்தை கொன்று அந்த சிங்கத்தை கொன்று அந்த ஆட்டை சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன செய்தான்? அவன் ரட்சித்தான், மீட்டு கொண்டான் என்று கரடி இடத்துல இருந்து. சாதாரண காரியம் இல்ல. சில நேரங்கள்ல சில சின்ன காரியங்களுக்கு நாம் பயப்படுகிறவர்களாக காணப்படுவோம். ஆனால் சிங்கத்தை நேருக்கு நேர் என்ன செய்தவனா இருக்கான்? சந்தித்தவனா இருக்கான். அதுவே தைரியம். அது ஒரு பெரிய காரியம். நம்ம வாழ்க்கையில அந்த தைரியம் உடையவர்களாக இருக்கிறோமா? அதே போல சாதாரண கவனையும் கல்லையும் வைத்துக் கொண்டு ஒரு பெரிய கோலியாத்தை என்ன செய்தான்? வெற்றி பெற்றான். இஸ்ரவேலுடைய பாளையத்தில் இருக்கின்ற சவுலும் அவனுடைய சேனைகள் முழுவதும் அவள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாள். 40 நாட்கள் அவர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே 40வது நாள் ஒரு கவனையும் ஒரே ஒரு கூழாங்கல்லையும் வைத்து ஒரு பெரிய ஒரு தலைவனை அல்லது பெரிய ஒரு ராட்சதனை அவன் கொன்றான் என்று நாம் படிக்கிறோம். அது மாத்திரல்ல, அவன் அநேக சங்கீதங்களை என்ன செய்தான்? எழுதினவனா இருக்கிறான். எவ்வளவு காரியங்களை பாருங்க. அவனுக்கு இருக்கிற தைரியத்துல சிங்கத்தையும் கரடியும் என்ன செய்திருக்கான்? கொண்டிருக்கிறான். அது மாத்திரமில்ல, கவனையும் கல்லையும் வைத்து பெலிஸ்திய தேசத்துல இருந்த அந்த கோலியாத் என்ற மனிதனை என்ன செய்தான்? அவன் வெற்றி பெற்றான் என்று படிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அநேக சங்கீதங்களை அவன் எழுதினான் என்று படிக்கிறோம். அதை குறித்து நான் பிரசங்கத்துல நான் சொல்றேன். அநேக சங்கீதங்களை எழுதினான். அதே போல சுரமண்டலங்கள் வாசிப்பதில் தேறினவனா இருந்தான்.
சுரமண்டலத்தை வாசிக்கவும் தெரியும், அவன் கை சுரமண்டலங்களை வாசிக்க தெரியும், பட்டயத்தை எடுத்து சண்டை போடவும் தெரியும். நமக்கு ஒன்லி பேனாதான். கம்ப்யூட்டர் கீபோர்ட்னா கம்ப்யூட்டர் கீபோர்டு தான். வேற ஏதாவது ஒண்ணுன்னா அது மட்டும்தான் நம்ம செய்வோம். பாருங்க எவ்வளவு காரியங்களை அவன் அறிந்து வைத்திருக்கிறான் என்று. அது மாத்திரமல்ல, சவுலின் படையை வழிநடத்துகிற ஒரு தலைவனாக இருந்து பெலிஸ்தியர்கள் கையிலிருந்து அந்த தேசத்தை ரட்சித்த ஒரு மனிதன். அவன் போகிற இடங்களிலெல்லாம் புத்தியாய் செயல்பட்டானாம். சொல்லுவோமா? எப்படின்னா புத்தியாய் செயல்பட்டான். போகிற இடங்களிலெல்லாம் பெரிய வெற்றிகளை அவன் கொண்டு வருகின்ற ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மனிதனாக அவன் நாட்டிலே அவன் காணப்பட்டான் என்று படிக்கிறோம். சாதாரண காரியங்கள், ஒரு யுத்த தளபதியாக செயல்பட்டிருக்கிறான். தேவனுடைய வார்த்தைகளை, சங்கீதங்களை எழுதுகிற மனிதனாக, சுரமண்டலத்தை வாசிக்கின்ற ஒரு மனிதனாக, பட்டயத்தை எடுத்து சண்டை போடுறதும் அவனுக்கு தெரியும். கவன் கல்லில ஒரு பெரிய கோலியாத்தை வீழ்த்தவும் அவனால் முடியும். ஒரு சிங்கத்தையும் கரடியும் நேரெதிராக எதிர்கொள்கின்ற ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டிருக்கிறான். இப்படி அந்த தேசத்தை வழிநடத்துகிற 40 ஆண்டுகள் தேசத்தை வழிநடத்துகிற ராஜாவாக செயல்பட்டிருக்கிறான். ராஜாவாக இப்படி பல காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இதை பார்த்து எதையாவது சொல்லியிருக்கலாம். நல்ல சண்டை போடுகிற ஒரு மனிதனை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல நல்ல சுரமண்டலம் வாசிக்கிற ஒரு மனிதன் என்று சொல்லியிருக்கலாம். ஒரே கல்லினாலே கோலியாத்தை முகங்குப்புற விளைவித்த ஒரு மனிதன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் சொல்லல. என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு இது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா, நம்மை பார்த்து என்ன சொல்வார்? நமக்கு சில திறமைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் புகழுவாரா அல்லது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுவாரா? இங்க இருக்கிற அநேகருக்கு பல திறமைகள் இருக்கிறது, பல தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அதெல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தி தான் நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தை வழிநடத்துகிறோம். எல்லா காரியங்களும் நல்லதுதான், அதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததுதான். ஆனா அவைகளை பார்த்து ஆண்டவர் சொல்ல, இவன் இந்த காரியத்தை சிறப்பானவன் என்று சொல்லல. தாவீதை பார்த்து சொல்லுகிற ஒரே காரியம், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். உங்களுக்கு பல திறமைகள் இருக்கலாம், அது நாம வேணா பெருமையா சொல்லிக்கலாம். மற்றவங்க சொல்றாங்களோ இல்லையோ, நாம என்ன செஞ்சுக்கலாம், அந்த திறமையை, தாளந்துகளை, வரங்களை நாம சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் பார்க்கறது இல்ல, நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறவராயிருக்கிறார். இந்த காலவில் இங்கிருந்து போகும்போது, ஆண்டவரே உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் என்ன செய்யணும், வாழணும். அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது. அவனை குறித்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். நம்மளை குறித்து என்ன செய்வான்? அவர் மேல இருந்து சொல்வார், அவனுக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் பாவன். அவனுக்கு சித்தமானது, அவனுக்கு பிரியமானது எல்லாம். அவன் எங்க போகணும்னு நினைச்சானோ உடனே என்ன செஞ்சிருவான், போயிடுவான். என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ, என்ன சாப்பிடணும்னு நினைச்சாலும் உடனே சாப்பிடுவான். எங்க போகணும்னு நினைச்சாலும் உடனே போவான். அவருக்கு பிரியமானவர்களை அவர்கள் செய்கிறவர்களா இருக்கிறாங்க. நாம ஆண்டவருக்கு பிரியமானவர்களை செய்கிறவர்களா இருக்கிறோமா? எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். காலைவேளை இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு பிரியமானவைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை பார்த்து பிதா சொல்கிறார், இவரை நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். ஏன்னா அவர் சொல்றாரு, நான் எப்போதும் பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லையா? ஆமா, எப்போதும் பிதா யார் கூட இருக்கிறாரு? இயேசுவோடு கூட இருக்கு. அதுக்கு காரணம், எப்போதும் பிதாவுக்கு பிரியமானவைகளையே அவர் செய்கிறவராயிருக்கிறார். இந்த காலவேளை நீங்கள் நானும் ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்கிறோமா அல்லது நமக்கு பிரியமானவளையே செய்து கொண்டிருக்கிறோமா? என் இருதயத்துக்கு ஏற்றவன். எத்தனையோ பேர் அந்த நாட்கள்ல வாழ்ந்து இருந்திருக்கலாம். ஈசாயின் வீட்டுல கூட மற்ற 7 சகோதரர்கள் இருந்திருக்காங்க. பென்யமீன் கோத்திரத்துல, சவுல் குடும்பத்துல அநேகர் இருந்தாங்க. சவுலை கர்த்தர் புறக்கணித்து தள்ளின போது அந்த பென்யமீன் கோத்திரத்துல கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க. எப்ராஹிம் கோத்திரம் பெரிய கோத்திரம், அந்த கோத்திரத்துல அநேகர் இருந்திருக்கலாம். பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்கள்ல ஒரே ஒரு மனிதனுடைய இருதயத்தை, அதனாலதான் ஆண்டவருடைய கண்கள் மனிதர்களுடைய இருதயத்தை தான் பார்க்குது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி. அப்போ பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவி நம்முடைய அழகை பார்க்கல, நம்முடைய அறிவை பார்க்கல, நம்முடைய திறமைகளை பார்க்கல. எதை பார்த்துட்டே இருக்காரு? இருதயத்தை பார்க்கிறார். அதனால்தான் யோவான் 1வது அதிகாரத்துல ஒரு மனிதனை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொல். பிலிப்பை பார்த்து, இல்ல மன்னிக்கணும், யாரு? நாத்தான் வேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இவன் யார்? இவன் கபடற்ற
உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லுகிறார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் பார்த்தோன்னே சொல்லுகிறார், கபடற்ற உத்தம. அப்போ ஆண்டவர் பார்க்கிறது என்னன்னா, அவனுடைய இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். முதல் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், தயவு செய்து வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 13-14 வாசிக்கலாம், அதுக்கப்புறம் போலாம். இல்ல 1 சாமுவேல் 13-14. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை தமக்கு தேடி என்று சொல்லுகிறார். தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற, இதைதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 13வது அதிகாரத்தை நாம் படித்தோம். சரி, இருக்கட்டும். அடுத்ததாக 16வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம், 16வது அதிகாரத்துல 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பான். அப்போ பாருங்க, அந்த சாமுவேலுக்கு முன்பதாக ஈசாய் தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வருகிறார். எலியாபை பார்க்கும்போது, முதல் பிள்ளையாகிய எலியாபை பார்க்கும்போது உடனே சாமுவேல் என்ன நினைக்கிறாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்று நினைக்கிறார். ஏன்னா அவருடைய சரீர வளர்ச்சி. இதுல இருந்து நான் சொல்றது என்னன்னா, நம்முடைய சரீர வளர்ச்சியை பார்த்து ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்றது இல்லை. சரீர வளர்ச்சி, இப்ப சரீர வளர்ச்சிக்கெல்லாம் என்னென்னமோ சாப்பிடுறோம், ஹைட் ஆகணும், எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க, பல காரியங்களே செய்யறாங்க சரீர வளர்ச்சி. சிலர் சரீரம் அழகா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு சிலர் இப்படி எல்லாம் பண்றாங்க. இன்னொரு சிலர் மற்றவருடைய பார்வையில நான் எப்படி இருக்கணும், அழகா இருக்க வேண்டும் என்று அதற்கான முயற்சிகள் எல்லாம் செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். அதை பார்த்து தேவன் தெரிந்து கொள்றது இல்ல. சொல்றாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான். மனுஷர்கள் எல்லாம் இதைதான் பார்ப்பாங்க, சரீர வளர்ச்சி, ஆள் எப்படி இருக்கிறாரு, சரீரம் பலம் உள்ளதா இருக்கிறதா, முகம் அழகா இருக்கிறதா, அதை தான் பார்ப்போம். ஆனா சொல்றாரு, அதை நான் பாரு. அதான் நான் சொன்னேன், நம்ம இடத்துல இருக்கிற திறமைகளை அவர் பார்க்கறது இல்லை, நம்முடைய முக தோற்றத்தை அவர் பார்க்கறது இல்லை, நம்முடைய தாளந்துகள் என்னெல்லாம் இருக்கு அதை பார்ப்பதில்லை, நம்ம எவ்வளவு சம்பாதித்து வைத்திருக்கிறோம் அதை பார்ப்பதில்லை, நம்ம எவ்வளவு சமுதாயத்தில் அந்தஸ்துடையவர்களா இருக்கிறோம். ஆனா நாமெல்லாம் யாராவது தெரிந்து கொள்ளணும்னா என்ன செய்வோம், அவங்க அந்தஸ்துல இருக்காங்களா, நமக்கு ஏற்ற அந்தஸ்துல இருக்காங்களா, அதிகமாய் படித்திருக்கிறார்களா, அதிகமாய் சம்பாதிக்கிறவர்களா இருக்கிறார்களா, இப்படி நாம தேடி பார்க்கிறவர்களா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதையெல்லாம் நான் பார்க்கல. சொல்லுறார், அவர்களை நான் புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்த்து தேவன் தெரிந்து கொள்கிறார். ஆனா அவன் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக என்ன செய்கிறான் இருக்கிறான். ஆகவே இந்த காலை வேளை ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுவது இருதயத்தை பார்த்து. அவரிடத்துல அநேக வல்லமை இருக்குது, ஞானம் இருக்குது, திறமைகள் இருக்குது, எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. ஒரு மனிதனுக்கு அது கொடுக்கவும் முடியும், அவங்க கிட்ட இருந்து என்ன செய்ய முடியும், அவருக்கு எடுக்கவும் முடியும். ஒன்றுமில்லாத மனிதனுக்கு பல திறமைகளை கர்த்தர் கொடுத்து அவனை பூமியின் அதிபதிகளோடு கூட என்ன செய்ய முடியும், உட்கார வைக்க முடியும். ஆகவே அதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கறது இல்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறார். ஆமா, ஒண்ணுமே இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனுக்கு என்ன வல்லமை, ஞானம், அறிவு, திறமைகள், தாளந்துகள் எல்லாம் கொடுக்க முடியும். ஆனால் அவன் இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக செம்மையா இருக்கு, அது நம்ம கிட்டதான் இருக்கு. நம்முடைய இருதயத்தை கட்டப்பாக அவை தேவனால் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் மனிதர்களுக்கு. ஆகவே அவைகளை வைத்து ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்வதில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அவன் இருதயம், நான் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் போது அவனுடைய இருதயத்தை பார்த்து என்ன செய்கிறார், தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்ல. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்க. எல்லாம் ஒரே வீட்டுல தானே இருக்காங்க, எல்லாம் ஒரே குடும்பத்துலதான் இருக்காங்க. ஈசாயின் வீட்டுல ஒரே குடும்பத்துலதான் இருந்திருக்காங்க. ஆனா எல்லாருடைய இருதயமும் ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதாக காணப்படவில்லை.
இந்த காலவெளியில நம்ம எல்லாரும் ஒரே ஒரு ஆலயத்தில இருந்து கர்த்தரை தொழுது கொள்கிறோம். இன்றைக்கு காலை வேளையில கூட கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அது ஏற்றதா இருக்கிறதா, அவருக்கு பிரியமானதா இருக்கிறதா? அப்போ நம்மை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவராக அவர் காணப்படுகிறார். அது மாத்திரம் இல்ல, அதனாலதான் தாவீது தவறு செய்த போதிலும் கூட உடனடியாக ஜெபிக்கிற வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று சொல்லுகிறார். 51:10 சங்கீதத்துல நம்ம படிக்கிறோம். அவன் பச்சைபாலோடு கூட பெரிய தவறு செய்து விடுகிறான். உடனடியாக அந்த தவறை நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தின போது அவன் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டி. ஏன்னா ஆண்டவர் அதை தான் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு, பார்த்துட்டே இருக்கிறார். இருதயத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறார், இருதயத்தை பார்த்து. ஆகவே அவன் சொல்லுறான் சுத்த இருதயத்தை. நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம், யாருதான் செய்யல தப்பு, அவன் செய்யலையா இவங்க செய்யலையா அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். ஆனால் தாவீது அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வு, ஆண்டவரின் இருதயத்தை பார்க்கிறார் என்ற ஒரு உணர்வு அவனுக்குள் என்ன செய்து கொண்டே இருக்கிறது, இருந்து கொண்டு. எந்த மனிதனை பார்த்தாலும் ஆண்டவர் பார்க்கிறது முதல்ல அவன் தோற்றத்தை அல்ல, அவனுடைய பொசிஷன் அல்ல, அவன் எந்த நிலையில் இருக்கிறான் அதெல்லாம் இல்லை, அவன் இருதயத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். ஒரு மனுஷனை குறித்து நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 8வது அதிகாரத்துல ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். பிலிப்பு என்ற சுவிசேஷகன் சமாரியா பட்டணத்துல ஒரு பெரிய ஊழியத்தை அங்கே செய்கிறார். அப்பொழுது சீமோன் என்ற ஒரு பேர் கொண்ட ஒரு மனிதன் அங்கே ஆண்டவரை அறிந்து ஆண்டவரிடத்துல கடந்து வருகிறான். அவன் ஒரு மாய வித்தைக்காரனாக இருக்கிறான். ஆனா அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்டு பிறகு சீமோன் பேதுரு அங்கே அந்த சமாரியா பட்டணத்திற்கு ஊழியத்துக்காக கடந்து வரும்போது, இந்த பேதுரு யார் தலைமையிலாம் கையை வைக்கிறாரோ அவங்க எல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறதை அவன் பார்க்கிறான். அதை பார்த்தபோது அவன் சொல்லுகிறான், 18வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது உடனே அவனுக்கு என்ன ஆசை, இந்த மாதிரி நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு பணத்தை கொண்டு வந்து வேண்டும் என்றான். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகவும். அங்கே பாருங்க, ஆண்டவர் பேதுருடைய கண்களை திறக்கிறார். பேதுரு எதை தான் பார்க்கிறாரு, இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியினால் இந்த விஷயத்துல உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, தேவன் ஒரு மனிதனுக்கு வரத்தை கொடுக்கறதுக்கு கூட எதை தான் பார்க்கிறார், இருதயத்தை தான் பார்க்கிறார். பாவிக்குரிய கண்களை திறந்தா இருதயத்தை தான் ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். பாருங்க, ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். 23வது வசனம், நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுகிறது என்பதை என்ன செஞ்சிடலாம், இசிஜி மூலியமா, எக்கோ டெஸ்ட் மூலியமா, அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க, 20,000 ரூபாய் கட்டி பண்றாங்களே, என்ஜிஓவா? ஆமா, என்ஜிஓ மூலமா இருதயம் எப்படி வேலை செய்யறது. ஆனா இருதயத்துல இருந்து என்னென்னலாம் நடக்குது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், அது தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறதா என்று ஆண்டவர் மாத்திரம்தான் ஸ்கேன் பண்ண முடியும். இங்கே பேதுருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்ததினால் அவர் பார்க்கிறாரு. அதனால தேவன் மாத்திரமே நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே இந்த காலையில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அதனால்தான் மார்க்கு 7வது அதிகாரத்துல இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனிதனை என்ன செய்யுமா, தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20வது வசனம். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இப்போ ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய இருதயத்துல எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள். ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிக்குது? சிந்தனை. நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நாம இருக்கிறோம்.
அடிக்கடி அந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்குதோ அப்படிதான் அவன் இருக்கான். அதை தான் பேசுகிறான், அதை தான் செயல்படுத்துகிறான். ஆகவே மனுஷனுடைய இருதயத்திலிருந்து எதை இருக்கக்கூடாது? பொல்லாத சிந்தனைகள். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி ஆண்டவர் பார்க்கிறார். நோவாவின் நாட்களிலே அவருடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்தது. அப்போ நம்ம நினைவுகள் பொல்லாத நினைவுகள் இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? மற்றவர்களை பார்க்கும்போது உடனடியாக என்ன நினைவுகள் வருகிறது? மற்றவர்களை குறித்து மற்றவர்களோடு கூட பேசும்போது என்ன நினைத்து கொள்ளுகிறோம், என்ன நினைக்கிறோம்? நம்முடைய நினைவுகளை கர்த்தர் பார்க்கிறார். இவைகளெல்லாம் பார்த்துதான் சொல்றார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லுகிறார். அப்போ இருதயம் என்ன இருக்கணும்னா, பொல்லாத சிந்தனைகள் இருக்கவே கூடாது, நல்ல சிந்தனைகள். ஆமா, அதனால்தான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடது. அப்ப இயேசுவில் இருந்த சிந்தை, அப்படி எல்லாம் முடியுங்களாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர் கடவுளுங்க, அவர் பரிசுத்தருங்க. தாவீது கிட்ட அந்த சிந்தனை இருந்துச்சு. தேவனிடத்துல இருந்து அதே சிந்தை யார்கிட்ட இருந்துச்சு? தாவீது இடத்துல இருந்து. அவை பொல்லாத சிந்தனைகள் ஃபர்ஸ்ட் அங்க அதை கரெக்ட் பண்ணிட்டா மற்றதெல்லாம் என்ன செஞ்சிடலாம்? கரெக்ட் பண்ணிடலாம். அவை பொல்லாத சிந்தனைகள் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இந்த நியாயப்பிரமாண வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதால் இரவும் பகலும் இதையே தியானித்துக் கொண்டிரு. 1ஆம் சங்கீதத்துல பிறகு இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது பொல்லாத சிந்தனையை என்ன செய்யாது? வராது. இன்னைக்கு அநேக நேரங்களில் வசனத்தை விட்டுறோம். வசனத்தை படிக்கிறதே இல்லை, வசனத்தை தியானிப்பதில்லை, வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதில்லை, வசனத்தை கற்றுக்கொள்வதில்லை. அப்புறம் எப்படி வசனம் நம்முடைய எண்ணங்களிலே இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ஆண்டவர் உங்களை பார்த்து தெரிந்து கொள்ளணும்னா, தேவன் தம்முடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்ற ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளணும்னா திறமைகளை வைத்தல்ல. நல்ல பாடுறாருங்க, நல்ல பிரசங்கம் பண்றாருங்க, நல்ல அதெல்லாம் இல்ல, இருதயத்தை வைத்துதான் என்ன செய்யறாரு? தெரிந்து கொள்கிறார். ஆகவே பொல்லாத சிந்தனை இருக்கான்னு பாருங்க. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அதான் நீதிமொழிகள் 4ல படிக்கிறோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லு, அதில் எடுத்திருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்படும். எல்லா காவலோடும். ஆமா, அதை காத்துக்கணும். அது மாத்திரமில்ல, அந்த இருதயத்துல தேவனுடைய வார்த்தைகளினால் நிரப்பி இருந்ததுன்னா தேவனுடைய வார்த்தையை தான் சிந்தித்துக் கொண்டிருக்கும். எங்க போனாலும் எதுக்குள்ள வந்துடணும்? தேவனுடைய வார்த்தை. அது சும்மா வராது, கேட்கறதுனால மாத்திரம் இல்ல. வாரத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் அந்த தேவனுடைய வார்த்தையை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொல்ல முடியாது. நீங்களாகவே கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? வாசிக்க வேண்டும். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன், கொஞ்சம் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. நீங்க வேதத்தை வாசிக்கிறீர்களா? தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். நன்றாய் பாருங்க, உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அதை வைத்துதான் உங்களை ஆசீர்வதிக்க போறார். வேற எதை பார்த்து அல்ல. நம்ம ஜெபம் பண்றது ஒரு 3 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணிடலாம். ஆராதிக்கிறது ஒரு 6 மணி நேரம் ஆராதிச்சிடலாம். இதெல்லாம் சுலபமா செஞ்சிடலாம். நம்முடைய இருதயத்தை பார்த்துதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை வேளையில அந்த இருதயத்துல தேவனுடைய வார்த்தை இருந்தா தேவனுடைய வார்த்தையை சிந்தித்துக் கொண்டிருப்போம். வேற ஏதாவது இருந்ததுன்னா, வேற ஏதாவது படிச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்க, அதிகமா எதையாவது வேற ஏதாவது கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், அதை தான் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சிந்திப்பீர்கள். இன்றைக்கு எல்லார் கையிலயும் செல்போன் வந்துருச்சு. எங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தா கூட, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போனா இந்த ட்ரெயின் வருவதற்கு சில நிமிடங்கள் காத்திருக்குன்னா எல்லாரும் எதை தான் பார்த்துட்டு இருக்காங்க? எல்லாம் கையில அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சுக்கோ, நம்முடைய சிந்தனைகள் எதை குறித்து இருக்கிறது? எதை நீங்கள் நினைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையா? கற்றுக்கடுத்த காரியங்களை அதிகமான நேரங்கள் நீங்கள் செலவு செய்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் பாருங்க, மனுஷனுடைய இருந்திருந்து பொல்லாத சிந்தனை. அடுத்தது விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள். அடுத்தது பொருளாசை. சிலருக்கு எதிர்தான் இருக்குது இந்த விபச்சாரம், வேசித்தனம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. அடுத்தது பொருளாசை. பொருளாசை சிலருக்கு ஏதாவது ஒரு பொருளை பார்த்துட்டாங்கன்னா அதன் மேலேயே அவர்களுடைய கவனம் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? ஆமா, அது அவர்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை எப்படியாவது வாங்குற வரைக்கும், வாங்கின பிறகு அதை பத்தி சிந்திக்க மாட்டாங்க. அது எங்க இருக்குதுன்னு கூட என்ன செய்யாது, தெரியாது. பொருளாசை. பொருளாசையின் மேல் அது ஒரு சின்ன பொருளா இருக்கலாம், அது பெரிய காரியங்களா இருக்கலாம். அநேகருடைய கவனங்கள், எண்ணங்கள் பொருளாசையில் இருக்கிறது. ஆண்ட நம்முடைய இருதயத்தை பார்க்க, இவனுக்கு பொருளாசை இருக்கா? விபச்சாரம், வேசித்தனம், இந்த சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கா? பொல்லாத சிந்தனைகள் இருக்கிறதா? உலக காரியங்களின் மேல் இவருடைய கவனம் இருக்கிறதா? தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
அடுத்தது பெருமை. பெருமையானவைகளை நினைவு கூறுகிறோமா, எண்ணுகிறோமா? ஒருத்தரை பார்க்கும்போது அவனை விட நான் பரவாயில்ல, அவனை விட நான் அழகா இருக்கேன், அவனை விட நான் படித்தவனா இருக்கேன், அவனை விட உடனடியாக அங்கே மற்றவர்களை விட இந்த பெருமையான எண்ணங்கள், இது எல்லாத்தையும் பார்த்துதான் தாவீதை தெரிந்து கொண்டார். அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அடுத்தது மதிகேடு. பெருமை மதிகேடும் புறப்பட்டோர் பொல்லாதவைகளாகி இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. ஆகவே இந்த ஒரு தவறும் யார்கிட்ட இல்லையாட்டிருக்கு, தாவீது கிட்ட இல்ல. இதோட எல்லாம் இல்லாம இருக்க முடியுமா? இருந்திருக்காங்க. அதனாலதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவன் சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறினவனா இருந்ததினால் அல்ல, கவன்கள் குறி தவறாமல் எரிகிறதினால் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. அவன் தைரியசாலியாய் இருந்ததினால் தெரிந்து கொள்ளவில்லை. அவனுடைய இருதயம் அவருக்கு முன்பாக உத்தமமா இருந்தது. அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக நீதியாய் காணப்பட்டது, பரிசுத்தமாய் காணப்பட்டது. கர்த்தர் அவனை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார் என்று படிக்கிறோம். ஆகவே நம்ம இருதயத்தை பார்த்து தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். மனுஷன் முகத்தை தான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அவருடைய வார்த்தைகளின் அடிப்படையில் சில காரியங்களை புரிந்து கொள்ளலாம். ஆனால் அது எல்லா நேரங்களிலும் சரியா இருக்காது. அவருடைய இருதயத்தை தேவன் மாத்திரமே பார்க்கிறவராய் இருக்கிறார். அதுவே தாவீது சொன்னது போல, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும் என்று சொல்கிறார். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். இந்த காலைவெளில கூட எல்லாரும் அப்படியே கண்களை மூடி வேற எதை பார்த்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இல்லை, எதை பார்த்து ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. திறமையானவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. நல்லவர்கள் கூட இருக்காங்க, பக்திமான்கள் கூட இருக்காங்க. நல்லவர்கள் இருக்காங்க, பக்திமான்கள் இருக்காங்க, திறமையானவர்கள் இருக்காங்க, கடின உழைப்பாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. கடினமா 20 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் உழைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. 24 மணி நேரம் கூட உழைப்பாங்க நிறைய பேர். அவங்களெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ள, உன்னை கர்த்தர் தெரிந்து கொள்ளணும்னா ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்ல, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டி. இந்த காலை வேளையில பெரிய வசனத்தை இல்ல, இது ரொம்ப மிக முக்கியமான வசனம். தாவீதை தேவன் பயன்படுத்தினதுக்கு சுத்த இருதயம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் இருதயத்தை கொஞ்சம் பாருங்க. இந்த மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல இருந்து சொல்லப்பட்ட இந்த வார்த்தையில பொல்லாத சிந்தனைகள் என்னை விட்டு எடுத்து போடுங்க. என்னுடைய வார்த்தையை தியானிக்க உதவி செய்யும். ஒழுங்கா வேதத்தை வாசிப்பேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை ஒழுங்கா வேதத்தை ஒழுங்கா வேதத்தை ஆராய்ச்சி செய்வேன். எதையோ ஆராய்ச்சி செய்யறான், வேதத்தை ஆராய்ச்சி செய்வேன். விரையா பட்டணத்தால் மனோவாஞ்சியா காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தார்கள். அதனால் அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். நற்குணம். கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு பேசுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஹல்லேலூயா, என் இருதயத்தை இந்த வார்த்தைக்கு நேராக சீர்தூக்கி பார்க்கிறேன். பொல்லாத சிந்தனைகள், பொருளாசியினால் இருதயம் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், ஹல்லேலூயா, கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, எல்லாம் எழுதிட்டு இருக்குது. எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை, பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை, மனம் நொந்து மருகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பாரும் தந்தையே, ஜெபமாய் பாடுவோமா? பாரும் தந்தையே, பரிசுத்தம் மனம்
பரிசுத்த கூட்டம் நடுவில் துணை வேண்டும் தகப்பனே சக்திகள் பரவரே துணை வேண்டும் தகப்பனே சக்திகள் பரவரே ஜீவன் இல்லை எங்கேயும் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் எழுந்து சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே எல்லாரும் கேட்குமா சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே சுத்தம் யாவே பாவியே சபாவி நாவியா தேவாயிரம் செய்ய மாட்டீரோ எல்லாரும் கேட்க பாவி ஆண்டவரே தேவாயிரம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவே இரண்டாவதாக 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம். Praise the Lord. பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அந்நாள் முதற்கொண்டு சாமுவேல் அபிஷேகம் பண்ணார். ஆண்டவர் சொன்னார், நீ உன் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு அதை தைலத்தினால் நிரப்பி ஈசாயின் குமாரில் ஒருவனை போய் என்ன செய், அபிஷேகம் பண்ண. சாமுவேல் அந்த வேலையை செய்து விட்டார். ஆனால் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இந்த குறிப்பை நான் இப்படி சொல்லும்படி விரும்புகிறேன். தேவ திட்டத்தை நிறைவேற்ற என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்னார். என் இருதயத்துக்கு ஏற்ற முதல் குறிப்பாக சொன்னேன், அவருடைய இருதயம் கர்த்தருடைய பார்வையில செம்மையானதாக பரிசுத்தம் உள்ளதாக இருந்தது. இரண்டாவதாக, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவன் செயல்பட்டதற்கு காரணம், இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக அவன் தேவ சித்தத்தை அறிந்து கொண்டான், தேவ திட்டத்தை அவன் நிறைவேற்றினான். எனக்கு அநேக நேரங்களிலே நாம் தேவ சித்தத்தை அறியாமல் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் நாம செய்யாமல் இருக்கிறதற்கு காரணம் தேவ ஆவியானவரால் நடத்தப்படாத ஒரு நிலை, தேவ ஆவியானவரால் நிரப்பப்படாத ஒரு நிலையில் இருக்கிறதுனாலதான் நாம நமக்கு பிரியமானவர்கள் எல்லாம் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில இந்த 16வது அதிகாரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் அந்நாள் முதற்கொண்டு தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். நீங்க கரெக்டா அப்படியே படிச்சு பாத்தீங்கன்னா, உடனடியாக அவன் சவுலின் அரண்மனைக்கு என்ன செய்கிறான், கொண்டு போகப்படுகிறான். தாவீது போய் அப்ளிகேஷன் எல்லாம் போடல, எனக்கு ஒரு சுரமண்டலம் வாசிக்கிற பதவியோ அல்லது அந்த ராஜ அரண்மனையில ஏதோ ஒரு வேலைக்காக அவன் போய் ஒரு அப்ளிகேஷன். நாமளாம் இந்த இருந்தா என்ன செய்வோம், கர்த்தருடைய அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது, தேவன் தெரிந்து கொண்டார் என்ற அந்த அழைப்பை நாம புரிந்து கொண்ட உடனே நாம செயல்பட என்ன செய்வோம்,
ஆரம்பிப்போம். உடனடியாக போய் என்ன செய்வோம், எங்கேயாவது இங்க இதை விட்டுருவோம், இந்த கோயம்புத்தூரை விட்டுட்டு உடனே டெல்லிக்கு என்ன செஞ்சிடும், போயிடுவோம். இல்லைன்னா சென்னைக்கு போயிடுவோம். அங்கே முதலமைச்சர் அலுவலகத்துல ஏதாவது வேலை கிடைக்குதா, அப்படி அப்படித்தானே என்ன செய்ய முடியும், போக முடியும். உடனடியாக நாம செயல்பட்டு இருப்போம். ஆனால் இவன் ஒன்றும் செயல்ல, தொடர்ந்து ஆடுகளை என்ன செய்து கொண்டே இருக்கிறான், மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்போ அங்கே ஒரு இடம் வேக்கன்சி இருக்குது, உருவாகுது. சவுல் கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை என்ன செய்யுது, அலக்களிக்கிறது. அங்க ஒருத்தன் சொல்றான், வாசிப்பதில் தேறினவனை கொண்டு வந்து சுரமண்டலம் வாசித்தால் இந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு என்ன செய்யும். அப்ப நம்மை குறித்து நமக்கு அங்க கொண்டு போகணும்னு தேவ திட்டம். ஆவியானவர் மாத்திரம் இருந்தா போதும், நீங்க எங்க போகணுமோ அங்க உங்களை என்ன செய்வார், அவர் அழைத்து கொண்டு போவார். பிலிப்பு சமாரியாவில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. கந்தாகை மந்திரிக்கு கர்த்தருடைய சுவிசேஷம் சொல்லணும். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்ய சொல்றார், அந்த 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 சமாரியா விட்டு அந்த வனாந்திரமான அந்த இடத்துக்கு அவனை அழைத்து கொண்டு செல்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஊழியம் முடிஞ்சிருச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஆசோத் என்ற இடத்திற்கு கொண்டு வருகிறார். அப்போ தேவனுடைய ஆவியானவர் இருந்தா போதும், எங்க போகணும் எங்க வரணும்ன்றத யார் தீர்மானிப்பா? ஆமா, எந்த ஆபீஸ்ல நீங்க வேலை செய்யணும், எந்த கல்லூரியில நீங்க படிக்கணும், எந்த இடத்திலே நீங்கள் தங்கி இருக்க வேண்டும், எந்த இடத்துல தங்கி இருக்க வேண்டும், நீங்கள் உங்கள் குடியிருப்பின் எல்லையே கர்த்தர் என்ன செய்வார், கரெக்டா கொண்டு வந்து. நேற்றைய தினத்தில் அதை யோசித்துக் கொண்டே இருந்தேன். தேவன் ஆபிரகாமை தேவன் அழைக்கின்றார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. எந்த தேசம்னு தெரியாது அவனுக்கு, ஆனா புறப்பட்டு என்ன செய்யறார், அவர் போயிட்டே இருக்கிறார். கரெக்டா அந்த கானான் தேசத்துக்கு தேவனே கொண்டு வந்து என்ன செய்கிறார் அங்க. அப்போ இந்த தேசத்தை உனக்கு சந்ததிக்கு நான் என்ன செய்வேன், தருவேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய பிரயாணங்கள், நம்முடைய சூழ்நிலைகளின் மூலமாக தேவன் அதை சரியான இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து என்ன செஞ்சிருவார், சேர்த்துருவார். அதுக்கு ஒரே காரியம் என்னதான், ஆவியானவருடைய ஆளுகை. பவுலுடைய ஊழிய பிரயாணங்களில படிப்பீர்கள் 16வது அதிகாரத்தை, அவங்க ஒரு இடத்துக்கு போறதுக்காக பிரயத்தனம் பண்ணினாங்களாம், தேவன் போக ஒட்டாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அதை என்ன செய்யவே இல்லை, அந்த பிரயாணத்தை வாய்க்கவே செய்யல. அவங்க பிரயாசப்படுறாங்க, முயற்சி செய்கிறார்கள், அந்த இடத்துக்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. மக்கதோனியா நாடுகளுக்கு போகுவதற்காக ஆசியாவில வசனத்தை சொல்லணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அவங்களுக்கு சில விருப்பங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனால் ஆவியானுடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் அந்த விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் என்ன செய்றார், தடை செய்து தேவனுடைய விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்தி அந்த விருப்பத்திற்கு நேராக நம்மை நடத்தி சரியான இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருவார். சொல்லுவோமா, ஒரு சாதாரண காரியம் இல்லை. இங்கே தாவீதுடைய வாழ்க்கை, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் கரெக்டா அரண்மனைக்கு என்ன செஞ்சான், வந்தான். சில நாட்கள் அங்கே பணியாற்றினான். இப்போ சவுல் அனுப்பி விட்டுட்டாரு, திரும்பவும் வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இப்ப பாருங்க, திரும்பவும் அவனை கொண்டு போகணும் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு. இப்போ அவங்க அப்பா என்ன செய்யறாரு, அவரை கூப்பிடுறார், உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி பார்த்து விட்டு வரும்படி சரியான நேரத்துல தாவீதை கர்த்தர் என்ன செய்கிறார், அவங்க அப்பாவின் மூலமாக அனுப்புகிறார். அப்ப பாருங்க, யாரை வேணா ஆண்டவர் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். உங்களுக்கு மேலுள்ள நபர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், யாரையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். அதே போல யாரை வைத்து நம்மளை தடை செய்யவும் முடியும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அது ரொம்ப அற்புதமான காரியம். மிகச்சரியான நேரத்துல எங்க வந்து நிற்கிறாரு, ஏலா பள்ளத்தாக்குக்கு வருகிறார். அங்கே இந்த பெலிஸ்தீன் ஆகிய கோலியாத் இஸ்ரவேலின் ராணுவங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். நான் அந்த சவுலும் அவனோடு கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் 40 நாட்கள் இவனுடைய வார்த்தைகளை கேட்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா தாவீதுக்கு தான் சொல்லுது, இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த மனிதன் எப்படி இந்த இஸ்ரவேலின் ராணுவங்களை நிந்திக்கலாம் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் கிளம்புகிறது. ஆனா அவனுடைய சகோதரர்கள் அதை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அவனை அற்பமாக பார்க்கிறார். அப்ப அவன் சொல்றான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று கேட்கிறான். நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம். அப்ப தாவீதுக்கு தெரிகிறது, அப்ப சரியான நேரத்துல சரியான இடத்திற்கு ஆவியானவர் கொண்டு போவார். ஒரு சுபமா, ஆமா, இதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு தேவை. அப்போ நான் முதல்ல சொன்னேன், தேவனுடைய வார்த்தையே நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல தேவ சமூகத்தில் நீங்களும் ஆண்டவரும் காத்திருந்து ஆவியினால் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும் எப்போதும். இதுக்குதான் அதிகாலையில இயேசு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு என்ன செய்தார், போனார். அங்கே பிதாவோடு கூட அவர் நேரங்களை செலவு செய்தார். அதுக்குதான் சொல்றது ஜெபம் பண்ணணும்னு சொல்றது. அதுக்குதான் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். நம்ம எந்திரிக்கிறதே லேட்டு, அப்புறம் எங்க காத்திருக்கிறது?
எந்திரிச்ச உடனே அப்படியே எல்லாம் உடனே கிளம்பி போயிட வேண்டும். அடுத்தது வரும்போது ரொம்ப லேட்டு. அதுக்கும் ஒண்ணும் என்ன செய்யறது இல்லை. நீங்க தான் என்ன செஞ்சாகணும், இதுக்கு முயற்சி எடுக்கணும். தாவீதுடைய வாழ்க்கையில அவன் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறான்னா அதுக்கு காரணம் என்னன்னா, ரெண்டாவது கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்துதல் அவனுடைய வாழ்க்கையில இருந்து மிகச்சரியான காரியங்களை தேவனுடைய ஆவியின் நடத்துதலை அவன் பெற்றுக்கொண்டதினால அவன் செயல்பட முடிந்தது. இப்படியே படிச்சுட்டே போலாம். ஒவ்வொரு சூழ்நிலை தேவனே அவனை நடத்துகிறார், ஒரு தேவனாக காணப்படுகிறார். இந்த காலையில் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறார். நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்தார் என்று படிக்கிறோம். ஆனா கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுல் என்ன செஞ்சுதான்? ஆமா, அதுக்கு காரணம் என்னன்னா, சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு தேவ சித்தத்தை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அமலேக்கியர்களை என்ன செய்யணும், எல்லாத்தையும் அழிக்கணும், சுவாசம் உள்ள ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது. அப்ப தேவ சித்தம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனா அந்த சித்தத்தை அவன் என்ன செய்யல. அதனால கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது தேவ திட்டங்கள் வெளிப்படும். அது சாமுவேலின் மூலமாக அங்கே சொல்லப்பட்டது. நான் உன்னை ராஜாவாக்கவில்லையா, இப்பொழுது ஆண்டவருடைய திட்டத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சாமுவேல் சொல்லுகிறார், இந்த அமலேக்கியர்களை முழுவதும் அழிக்க வேண்டும் என்று. ஆனால் தேவ திட்டத்தை சவுல் நிறைவேற்றாத போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் என்று படிக்கும். ஆகவே இந்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்படுகிறார் என்றால், நான் நிறைய பேர் நினைக்கிறாங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசணுங்க, சில நேரம் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவது, சில நேரங்கள்ல அற்புதங்களை அடையாளங்களை செய்வது, அதற்காக. அதெல்லாம் இன்னொரு பகுதிங்க. எனக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, இந்த ஆவியானவர் எதற்காக என்றால் தேவ சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தை என்ன செய்தாகணும், நிறைவேற்ற வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய தனிப்பட்ட சித்தம் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எப்போ அது முடியும்னா, நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் என்ன இருக்கு, தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து, அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் புத்தகம் 16வது அதிகாரம், மன்னிக்கணும் 13வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்க கேட்க. அவன் நித்திரை அடைந்தான். அப்ப நித்திரை அடைகிற வரைக்கும் என்ன இருக்குது, தேவ சித்தம் இருக்குது. அந்த தேவ சித்தத்தின்படி என்ன செய்யணுமா, ஊழியம் செய்த. இங்க பிரசங்கம் பண்றது மாத்திரம் இல்ல, நிறைய பேர் அவரு ஊழியம் செய்யறாரு, அவர் சித்தம் செய்வாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல, நீங்களும் ஊழியக்காரர்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு யார் தானா, ஏன்னா புத்தகத்துல படிக்க எல்லாரும் கர்த்தருடைய ஊழியர்கள் தான். எல்லாரும் உங்களை கர்த்தர் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிறார் ஊழியத்துக்காக. நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னைய டீச் பண்ணதான் வச்சிருக்கிறார், நான் போய் அதை மட்டும் தான் என்ன செய்வேன், சொல்லி கொடுப்பேன், அல்லது எனக்கு இந்த கம்பெனியில வச்சிருக்கிறார், எனக்கு இந்த டெய்லர் வேலைக்கு வச்சிருக்கிறார், இதை மட்டும் தான் வெட்டிட்டு இருப்பேன் அப்படின்னு. இல்ல, நீங்க எதை செய்தாலும் நீங்கள் அவர்களுடைய கம்பெனில நீங்க பார்ட் டைம் ஒர்க்கர் தான். புரியுதா நான் சொல்ல? நீங்கள் பகுதி நேர ஊழியர்கள் தான். யாருக்கு? நீங்கள் வேலை செய்கிற ஸ்தாபனங்களுக்கு. ஆனால் நீங்கள் தேவனுக்கு முழு நேர ஊழியர்கள். எவ்வளவு பேர் ஏற்றுக்கொள்றீங்க இத? நீங்க தேவனுக்கு முழு நேர ஊழியர்கள். ஆமா, ஆண்டவர் அதான், அதுக்குதான் சீஷர்களை தெரிந்து கொண்டார், தம்மோடு கூட இருக்கவும், தம்முடைய திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றவும் தேவன் சீஷர்களை தெரிந்து கொண்டார். நாம எல்லாம் ஆண்டவருடைய சீஷர்கள் தானே. ஆமா, ஆண்டவருடைய சீஷர்கள். நம்ம யாருக்கு முழு நேர ஊழியர்கள்? கர்த்தருக்கு முழு நேர ஊழியர்கள். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தாபனங்களுக்கு பகுதி நேர ஊழியர்கள் தான். அதை புரிந்து கொள்ளணும். அப்போ எந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து தேவ திட்டத்தை என்ன செஞ்சாகணும், நிறைவேற்று. உங்களை ஆண்டவர் அங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவா வச்சிருக்கிறார், ஒரு ஸ்தானாதிபதியாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அந்த இடத்துல வைத்திருக்கிறார். உங்க தெருவுக்கு நீங்க தான் ஸ்தானாதிபதி. ஒரே சுலபமா, உங்கள் வீடுகளுக்கு நீங்க தான் ஸ்தானாதிபதிகள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அலுவலகத்திலே எந்த காரியத்திலே உங்கள் உறவுகளுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு அழைப்பு இருக்குது நம்ம மேல. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஊர் என்ற கல்தேர் பட்டணத்தை அழைத்து கொண்டு வந்து அந்த கானான் தேசத்துல வைத்தார். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்களை பார்த்த பிறகு அவன் இடத்துல இருக்கின்ற ஜனங்கள் சொல்றாங்க, கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்த இருக்கிறார். ஈசாக்குடைய வாழ்க்கை, யாக்கோபுடைய வாழ்க்கை, லாபான் சொல்லுகிறார், நீ வரும்போது எனக்கு இருந்தது கொஞ்சம், இப்போ எனக்கு இருக்கிறது அதிகமா இருக்குது. இதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல, கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்யறார், இருக்கிறார்.
ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருக்கிறதை அவர்கள் அறிந்தார்கள். ஈசாக்கு இடத்துல வந்து உடன்படிக்கை செய்தார்கள் என்று படிக்கிறோம். ஆகவே நம்மை கர்த்தர் வைத்திருக்கிற இடங்களில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள அதற்கு ஒரே காரியம், வேற ஒண்ணும் இல்ல, ஆவியானவரால் உன்னை நிரப்புவார். அங்கதான் ஒரு நடத்துதல் இருக்கும், அங்கதான் ஒரு வழிநடத்துதல் இருக்கும். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய். வேற ஒன்னும் பெரிய காரியம்லாம் இல்ல. கர்த்தருக்கு கொடுங்க. காலையில் ஒரு தீர்மானத்தோடு கூட கடந்து செல்லுங்க. ஆண்டவர் உன்னை குறித்துதான் ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த அநேகருக்கு தேவ திட்டம்னா என்னன்னே தெரியல. இலங்கையில நான் இருக்கும்போது ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். அந்த குடும்பத்துல அந்த சகோதரி சொன்னாங்க, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்ல. அப்போ அவங்க இந்த கணபதியை சார்ந்தவர்கள் தான். இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கணபதியை சார்ந்தவங்க தான். அங்க திருமணமாகி அங்கே கடந்து சென்றிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அந்த குடும்பத்தை சந்திப்பதற்காக நான் போயிருந்தேன். எங்க உறவினர்கள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அந்த சகோதரி சில நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய கனவுல நான் அவங்கள பார்த்திருக்கேன். ஆனா அந்த நாள்ல அவங்க அந்த வீட்டுக்கு ஜெபம் நடத்துறதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்காங்க. இதை கேட்கும் போது எப்படி பாருங்க, கர்த்தர் இருதயத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆயத்தப்படுத்தி சில நாட்களுக்கு முன்பதாகவே ஒரு நபரை சந்திக்கிறதாக அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, அதை காட்டி இருக்கிறார். அப்போ அன்றைய தினத்திலே இவங்க ஜெபம் நடத்த அங்க போறாங்க. அந்த உறவினரை சந்திக்க அந்த அம்மா அங்க என்ன செய்யறாங்க, வராங்க. அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட கிறிஸ்தவர்கள் இல்லையா. அப்படி பாரம்பரியமான இந்து குடும்பம். ஆனா நான் நினைக்கிறேன் அவங்க இருதயம் ஆபிரகாமுடைய இருதயத்தை போல கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ள இருதயம் என்று படிக்கிறேன். நெகேமியா 9 ஆபிரகாமுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்துச்சான், உண்மை உள்ளது என்று கண்டு. அன்றைக்கு அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அந்த அம்மாவை பார்த்த உடனே, சில நாட்களுக்கு முன்பாக கனவுல கண்ட ஒரு நபர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இவங்க ஜெபம் நடத்துறாங்க என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை என்ன செஞ்சாங்களா அன்னைக்கு கவனிச்சாங்களாம். அந்த சகோதரி எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. இந்த ஜெபம் நடத்த போனோம். அவங்க சொல்றாங்க, அன்னைக்கு எங்கிட்ட போறதுக்கு காசே இல்ல, ரொம்ப தூரம் போகணும். அவங்க கார்ல போற ஆட்கள், அதனால அவங்களால பஸ்லயும் போக முடியல. பஸ்ஸுக்கும் காசு இல்லையா, ஆட்டோக்கும் காசு இல்லையா, எதுக்கும் காசு இல்ல. ஆனா ஜெபம் நடத்தணும். பாருங்க ஆண்டவர் எப்படி செய்யறாரு பாருங்க. அன்னைக்கு அவங்களுக்கு என்ன தடை, காசே இல்ல. ஆனா அவங்க சொல்றாங்க, நான் நடந்தே அவ்வளவு தூரம் போனேங்க, நடந்து போயிட்டு நடந்து வந்தேன். இவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு மட்டும் காசு இல்ல, நான் போகாம விட்டு இருந்தேன்னா இவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த ஒரே ஒரு கூட்டத்துல அவங்க ரட்சிக்கப்பட்டு அந்த குடும்பம் முழுவதும் ஞானஸ்நானம் பெற்று சபையில இருக்காங்க. ஒரு அல்லையா சொல்லுவோமா? இப்போ இந்த 2 சகோதரியும் நான் விட்டுருங்க, 2 எடுத்துக்கோங்க. இவங்களை எல்லாம் கர்த்தர் தான் என்ன செய்யறாரு, நடத்தி கொண்டு வருகிறார். என்ன கேட்கிறாரு, எங்கே தேவ ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். வாழ்க்கையில கூட இந்த அனுபவம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிலிப்பை நடத்தினார், போசனாகிய பவுலை கர்த்தர் நடத்தினார். பேதுரு பாருங்க, ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். மதியானம் 12 மணி சாப்பாடெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு பசி வேற வந்துருச்சு. ஆனாலும் சாப்பாடு இல்ல. அந்த டைம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், நம்மளா இருந்தா யூடியூபா பார்த்துட்டு இருந்தோம். அவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்போ தரிசனம் கிடைக்கிறது. ஒரு துப்பட்டி மேல இருந்து கீழே இறங்குகிறது. நமக்கு அந்த சம்பவம் எல்லாம் தெரியும். அதே போல கொர்நேலியும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ தேவதூதன் சொல்ற, சீமோன் என்ற மறுபேர் கொண்ட பேதுருவை அழைத்து அனுப்பு. அவன் சீமோன் என்கிற தோல் பதனுடைய வீட்டுல என்ன இருக்கான். எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க. நாம ஜெபம் பண்ணிட்டு இருந்தா நம்ம குறித்து எங்க சொல்லணுமோ அங்க சொல்லுவார். ஆமா, எங்க நீங்க போகணுமோ அங்க உங்களை அழைத்து கொண்டு போவார். யாரும் சிபாரிசு கடிதமே உங்களுக்கு தேவையில்லை. எந்த கம்பெனில உங்களை பிளேஸ்மெண்ட் பண்ணணும்ன்றது கர்த்தர் என்ன செய்கிறார். அதான் என்னுடைய விசுவாசம். இங்க இருக்கிற எவ்வளவு பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு, உங்களை எங்க கொண்டு போய் உட்கார வைக்கணும்ன்றது ஆண்டவர் திட்டம் எழுதணும். ஆமா, கர்த்தரால் முடியும். அது கர்த்தரால் முடியும். எந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பது தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த ஆவியானுடைய ஆளுகையில இருந்தா மாத்திரம் போதும். இன்னைக்கு அநேகரால் அது இல்ல, சுயத்தினால் நடத்தப்படுவர்களா இருக்கிறார். சுய விருப்பத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறவர்களா இருக்கிறோம். அடுத்தது மனிதர்களுடைய விருப்பத்தை என்ன செய்யறோம், நிறைவேற்ற பிரயாசம். ஆமா, எனக்காக அவங்க சொல்றாங்க, அதுக்காக நீங்க ஆண்டவருடைய விருப்பத்தை, அதான் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான்னா அவன் ஃபுல் கண்ட்ரோல் யாருக்கு கொடுத்துட்டான். அதனாலதான் ஒவ்வொரு ஆராதனையிலும் நான் உங்களை ஜெபிக்க, பரவாயில்ல ஒருவேளை மனப்பூர்வமாய் ஜெபிக்கலனாலும் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தை கேட்டாவது ஆண்டவர் என்ன செய்வார்,
உங்களுடைய சூழ்நிலைகளை ஆளுகை செய்து ஆண்டோட இருதயத்துக்கு ஏற்றவளாய் மாற்றி விடுவார். அதனால்தான் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பலிபீடத்துல என்ன செய்கிறோம்? ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் விருப்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் சொல்லணும். சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் நிகழ்காலங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் வருங்காலங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் டெய்லி சொல்ல வேண்டிய ஜெபம். ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்யும். சும்மா ஆண்டவரை ராஜா ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சும்மா ராஜா சொல்லுவாங்க. பெரியவங்க பிள்ளைங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ராஜான்னு கூப்பிடுவாங்க, ராணின்னு கூப்பிடுவாங்க. ராஜா இங்க வா, இதை எடு, அவன் ராஜாவா? அந்த மாதிரி ஆண்டவரை கூப்பிட்டு இருக்கிறது இல்ல. அவர் ராஜான்னு கூப்பிட்டா அவர் என்ன செய்யணும்? அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவர் கொடுக்க வேண்டிய ஆளுகை எல்லாவற்றையும் கொடுத்து, ஆண்டவர் உம்முடைய திட்டம் என்ன, அதை நான் என்ன செய்கிறேன்? நிறைவேற்றுகிறேன். உங்களுடைய பிரயாணங்களை கட்டுப்படுத்துவார். ரொம்ப அற்புதமான காரியம். உங்களுடைய உறவுகளை, உங்களுடைய நண்பர்களை, உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் யார் கண்ட்ரோல்ல போயிடும்? அவன் டைம் டேபிள் எல்லாம் அப்புறம் யார் தான் போடுவா? ஆண்டவர் தான் போடுவார். எங்க போகணும், வரணும், எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் ஒழுங்காய் கர்த்தர் செய்வார். இன்றைக்கு அநேகர் இந்த ஆளுகைக்குள்ள வரல. தேவ திட்டத்தை நிறைவேற்ற தங்களை அர்ப்பணிக்கவில்லை. காரணம், ஆவியானவருக்கு தங்களை அர்ப்பணிக்காமல் இருக்க. இந்த காலையில இரண்டாவது குறிப்பாக நான் சொல்றேன், நிறைய சொல்லணும், ஆனா இதோடு கூட இந்த குறிப்பில் நான் நிறுத்துகிறேன். அடுத்தது மூன்றாவதாக, இவர் மனிதனுக்கு பயப்படவே மாட்டாரு. சிங்கத்துக்கும் பயப்பட மாட்டார், கரடிக்கும் பயப்பட மாட்டார், 9 அடி உயரமுள்ள கோலியாத்தை பார்த்தும் பயப்பட மாட்டார். பெலிஸ்தியர் பாளையத்திலையும் என்ன செய்யறது இல்ல, பயப்படல. ஒரே ஒருத்தருக்கு தான் பயப்படுவார். யாருக்கு தான்? கர்த்தருக்கு பயப்படும். நாம கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்பட மாட்டோம். எல்லாருக்கும் என்ன செய்வோம்? ஒரு சின்ன ஒரு வைரஸ் ஃபீவர் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன செய்வோம்? பயப்படுவோம். சின்ன கண்ணுக்கு தெரியாத வைரஸ்க்கு கூட நம்ம பயப்படுவோம். ஆனா ஆண்டவருக்கு என்ன செய்ய மாட்டோம்? ஒரு சின்ன மிருகத்துக்கு பயப்படுவோம். சின்ன கரப்பாம்பூச்சிக்கு என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. சின்ன ஒரு காரியத்துக்கு பயப்படுவாங்க. ஆனா தேவனுக்கு என்ன செய்யறதே இல்ல, பயப்பட. தேவனுக்கு எவ்வளவு பேர் பயப்படுறீங்க? தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் நாம் நிரம்பிடும். நீங்க தேவனுக்கு பயப்படுவது உண்மையானால் எல்லாவற்றையும் தேவனை கனப்படுத்து. அந்த அந்த காட்லி ரெவரன்ஸ். கொஞ்சம் உங்க முதலாளிக்கு பயப்பட்டீங்கன்னா நீங்க வேலைக்கு கரெக்டா போவீங்க. முதலாளி பாக்குறாரோ பாக்கலையோ நீங்க வேலையை என்ன செய்வீங்க? உண்மையா செய்வீங்க. அந்த டைமிங் கரெக்டா எங்க இருப்பீங்க? காஃபி குடிச்சிட்டு எல்லாம் இருக்க மாட்டீங்க, காஃபி ஷாப்ல இருக்க மாட்டீங்க. அடுத்தது அங்க எங்கேயாவது போயிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டீங்க நீங்க. அதனால தேவன் நம்மை பார்க்கிற தேவன். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இந்த தாவீது காணப்பட்டிருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு 19ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம். நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக, நம்மை இந்த பாவத்துக்கு விலகி ஜீவிக்க, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ இந்த பயம் என்ன செய்கிறது? பாவத்தை செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறது. அதான் சொல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும், அடுத்தது என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. என்றைக்கும் நிலைக்கிறதா இருக்குது. என்றைக்கும். நான் அதை எப்படி யோசிச்சேன், இந்த பூமியிலும் கர்த்தருக்கு பயப்பட போறோம், பயந்துட்டு இருக்கோம். பரலோகத்துக்கு போனா இன்னும் அதிகமா பயப்பட போறோம். ஒரே சுலபமா. ஏன்னா அங்க போனாதான் நாம் அவர் இருக்கிறபடியே நாம் அவரை பார்க்க போறோம். ஆமா, இப்போ நிழலாட்டமா தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுவும் சிலர் நிழலாட்டமா என்ன செய்யறது இல்ல, பார்க்கறது இல்ல. அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யல, அநேகருக்கு தெரியல. அநேகருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்ல. சர்ச்சுக்கு தானே போறோம் அப்படின்னு வராங்க. சர்ச்சில் யாரு இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். அந்த பயம் இருக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பயம் தான் கொஞ்சம் நேரத்திலேயே என்ன செய்வோம், நம்ம வருவோம். பயம் தான் கர்த்தரை ஒழுங்கா பாடுவோம், கர்த்தரை ஒழுங்கா ஆராதிப்போம். அந்த ஸ்தோத்திர பலி, அந்த ஆராதனை நேரத்தை கர்த்தருக்கு முழுமையா செலுத்துவோம். ஆமா, சாதாரண காரியம் இல்ல. ஒரு அதிகாரியை பார்க்கறதுக்கு போகும்போது எப்படி போறாங்க? அவங்க முன்னாடி நிக்கிறது பார்க்கணுமே. நீங்க போய் கொஞ்சம் தயவுசெய்து கலெக்டர் ஆபீஸ்ல போய் பாருங்களேன். ஒரு ஐஜி அல்லது ஐஜி ஆபீஸ்ல போய் பாருங்க. அவருக்கு முன்னாடி எப்படி நிக்கிறோம். நீங்களும் நானும் தான் யூனிஃபார்ம் பார்த்துட்டா என்ன செஞ்சிடும், அப்படியே
அப்படியே நம்ம ஐயோ இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற நிலையில என்ன செய்ய, அந்த அதிகாரத்துக்கு என்ன செய்யறோம் நம்ம எல்லாம். இங்க அப்படியெல்லாம் இல்லைங்க, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஒரு நிர்விசாரமாக நாம் இருக்கிறோம். இந்த காலையில கர்த்தனோடு கூட பேசுகிறார். தாவீதுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதான் சொல்றார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி அவருக்கு கிடைச்சதுன்னா, தேவன் யார் என்று வாசித்து வாசித்து அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அறிந்திருக்கு. இன்னைக்கு அநேகர் கர்த்தர் யார் என்று தெரியாததினால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்கு என்ன செய்யல, இல்ல. நாம வேதத்தை வாசிக்கணும். நீங்க ஆராய்ந்து பாருங்க, ஆண்டவர் எப்பேற்பட்டவர் என்பதை நம்ம படிக்கும் போது உண்மையாகவே நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் நிரம்பும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துடும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அங்கதான் அது ஆரம்பம் மட்டும்தான். அது உண்மையான பயம் இருந்ததுன்னா எல்லா நன்மைகளும் நம்மை தேடி வரும். அவை இங்க பாருங்க, என்றைக்கும் நிலை நிற்கிறதா இருக்கிறது. இங்கேயும் இருக்கும், பரலோகத்திலயும் இருக்கும். அங்கேயும் தேவ தூதர்கள் எல்லாம் எப்படி ஆராதிக்கிறாங்கன்னு தெரியும் நமக்கு. 2 சட்டைகளால் தங்களுடைய பாதங்களை மூடி, 2 சட்டைகளால் தங்களுடைய முகத்தை மூடி, 2 சட்டைகளால் பறந்து கொண்டு தேவனுடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். வெளிப்படுத்தும் விஷயம் 5:6 பாத்தீங்கன்னா, மூப்பர்கள் கூட 24 மூப்பர்களும் தங்கள் தலையில எல்லாம் கிரீடம் இருக்குதான். ஆனா ஆண்டவருக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக தன்னுடைய கிரீடங்களை கூட என்ன செஞ்சிருக்காங்க, கலட்டி வைத்து விட்டு முகங்குப்புற விழுந்து கர்த்தரை என்ன செய்தார்களாம், வணங்கினார். அது சாதாரண காரியம் இல்ல. நமக்கு சில அந்தஸ்து, பதவிகள், பொறுப்புகள் எல்லாம் இந்த பூமியில இருக்கலாம். ஆனா ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது வீட்டிலேயே தயவு செய்து என்ன செஞ்சிருங்க, அதெல்லாத்தையும் அந்த கிரீடங்களை எல்லாம் கலற்றி வைத்து விட்டு இங்க எப்படி வாங்க, ஆண்டவரை ஆராதிக்க. தாவீது சொல்லும் போது, கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கீழே படிக்கும் போது, அவருடைய வாசற்படியில தங்கியிருப்பதையே நான் என்ன செய்யறேன், அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யணும், அவருடைய வாசற்படியில அங்கேயே நான் தங்கியிருக்கணும். தேவனுடைய பிரகாரங்கள் இடையிலே அவருக்கு இருந்த ஆசை. காலை வேளையில அந்த பயப்படுகிற பயம் இருந்ததுன்னா உண்மையா நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை படிப்போம், அதை ஆராய்ச்சி செய்வோம், அதையே தியானித்துக் கொண்டு இருப்போம். அது மாத்திரமில்ல, அதன்படியே நாம் செய்ய நாம் கடமைப்பட்டுள்ளாக்கி இந்த பயத்தினால எல்லாத்தையும் ஒழுங்கா என்ன செஞ்சிருவோம், நாம செஞ்சிருவோம். எல்லாத்தையும் ஒழுங்கா செய்வோம். ஆகவே இன்றைக்கு நீங்க வேதத்தை படிங்க, ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. இங்க அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை பாருங்க, 25:12 சங்கீதம் 25:12 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை என்ன செய்யறாராம், போதிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு வழி தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை, தாவீதுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நம்ம அடுத்த குறிப்புகளை நம்ம படிக்கலாம். தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவனுக்கு என்ன செய்கிறார், போதிக்கிறார். 34:11 பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். வந்து செவி கொடுங்கள். தாவீது அவரு எப்படி டீச் பண்ணுவார்? அவர் டீச் பண்ணதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கா இல்லையா? அவர் வாசிப்பதில் தெரியும், சுரமண்டலம் நான் உங்களுக்கு எல்லாம் கத்துக் கொடுக்குறேன் வாங்கப்பா அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம், கத்துக் கொடுக்கலாம். எப்படி பாடல்களை எழுதுவது கற்றுக் கொடுக்கலாமா? எப்படி யுத்தத்தை கற்றுக் கொடுப்பது செய்வது கற்றுக் கொடுக்குறேன் அவங்களுக்கு. நிர்வாக திறனை கற்றுக் கொடுக்குறேன். ஏன்னா பெரிய ராஜா, 12 கோத்திரங்களை என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும். அதுவும் இல்லாம வணங்கா கழுத்துள்ள ஆட்கள் யாரு, இவங்களை எப்படி ஒழுங்கா நடத்துறது, அது சாதாரண காரியம் இல்ல. அப்புறம் எதிரிகளிடத்துல எப்படி தேசத்தை பாதுகாப்பு, நிறைய கற்றுக் கொடுக்கறதுக்கு இருக்கு. யாருக்கு? தாவீதுக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவர் பெரிய ஒரு பல்கலைக்கழகமா இருக்கிறார். யாரு? நிறைய பேர் சொல்றாங்க அவர் பல்கலைக்கழகங்க, அவர் வேத அறிஞருங்க, அது இதுன்னெல்லாம் சொல்றாங்க. ஆனா தாவீதை பார்த்தா, மோசையை பார்த்தா, இந்த வேதத்துல பவுலை பார்த்தா, அவங்கெல்லாம் பெரிய அவங்க கிட்டதான் நம்ம கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்குது. ஆமா, அவ்வளவு காரியங்களை அறிந்து வைத்திருந்தார் தாவீது. ஆனா எதை கற்றுக் கொடுக்கணும்னா அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிக்கிறேன் என்று சொல்றார். இந்த காலை வெள்ள நீங்க கர்த்தருக்கு பயப்படுதலை அறிந்து கொள்ளணும். அதுதான் எல்லா காரியங்களும், தீமையை வெறுக்கிறோம். அப்புறம் ஆண்டோடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சிரும் கர்த்தருக்கு பயம் இருந்தா. ஏன்னா ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், பெரிய காரியத்தை கர்த்தர் கேட்கிறார், சாதாரண காரியத்தை கேட்டா பரவாயில்ல, நேச குமாரனை கொண்டு போய் என்ன செய்ய மோரியாவில்
பலியிடுன்னு சொல்றாரு. அவன் கொண்டு போயிட்டான், கத்திய கூட வாங்கிட்டான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கத்திய கூடாது, நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் என்ன செஞ்சிருக்கேன். இன்னைக்கு நிறைய காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய முடியாததுக்கு காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம கிட்ட என்ன செய்யல இல்ல. அதுக்கு காரணம் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் என்ன செய்யல, அறியல. அவரை சாதாரண நபரா பாக்குறோம், உங்களையும் என்னை போல ஒரு மனுஷனை போல பாக்குறோம். அதனாலதான் அவருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. தேவ தூதர்கள் எல்லாரும், மூப்பர்கள் எல்லாரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிக்கின்ற ஒரு தேவன் அவர். நம்மளுடைய லைஃப் டைம் கொஞ்சம் சொல்றேன் பாருங்க, ஒரு மேகத்தை போல இருக்கிறது என்று, ஒரு புகையை போல இருக்கிறது. புகையை போல 70 வருடம் 80 வருடம் 100 வருடமா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு காலம்தான் அது. ஆனா ஆண்டவர் நித்திய காலமாக வாழ்கிற தேவன். ஹல்லேலூயா. நித்திய தலைமுறையாக அரசாட்சி செய்கிற தேவன். சாதாரண எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவனா இருக்கிறார். நித்தியமான தேவன், சர்வ வல்லமை படைத்த தேவன், மகா பரிசுத்தமான தேவன், நாம் ஆராதிக்கிறவர். ஆகவே அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு அதிகமாக தேவை. ஒரு 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 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29-25 வாசிங்க. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். இன்னைக்கு நிறைய நேரத்துல யாருக்கு தான் பயப்படுறோம்? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் தான் இருக்கு. அதனாலதான் தாவீது கிட்ட அது கோலியாத்தானாலும் சரி, சிங்கமானாலும் சரி, கரடியானாலும் சரி, அவனுக்கு அந்த பயமே. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாக காணப்படுது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாக இருக்கிறீர்களா? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை என்ன செய்யும், வருவிக்கும். இந்த காலை வேளை இந்த வார்த்தைகளை தயவு செய்து கவனிக்கும்படி கேட்டேன். நேரமாகிறபடினால் அடுத்த குறிப்புக்கு போகலாம். அடுத்தது, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு கேட்டவனா இருந்ததற்கு காரணம் என்னன்னா, தேவனிடத்துல எல்லா காரியங்களையும் விசாரித்து அறிந்து செயல்படுகிறவனா இருக்கிறான். வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 23வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 23:2. கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு தாவீதுக்கு கர்த்தரிடத்துல என்ன செய்கிறார், விசாரிக்கிறார். நாம எல்லா காரியங்களும் கர்த்தரிடத்துல விசாரித்து செயல்படுகளா இருக்கிறீர்களா? மனிதர்கள் கிட்ட விசாரிப்போம் இல்ல, மனிதர்கள் கிட்ட நிறைய காரியங்களை விசாரிக்கணும். அதை என்ன செய்யலாம், இது எப்படி செய்யறதுன்னு விசாரிக்கணும். ஆனால் அது முதல்ல விசாரிக்க வேண்டிய இடமே இதுதான், கர்த்தரிடத்தில். அப்ப தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர் இல்ல. பாருங்க, சவுல் கர்த்தரிடத்துல விசாரித்தான். 30வது அதிகாரம் நினைக்கிறேன், இந்த கடைசியில 28ல இருந்து படிச்சீங்கன்னா, அப்போ கர்த்தர் அவனுக்கு எந்த பதிலும் என்ன செய்யலையாம், சொல்லல. ஏன்னா கர்த்தருடைய சித்தத்தை அவன் செய்யல. அதனால ஆண்டவர் அவன் கிட்ட பேச மாட்டான்ட்டார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாரான்றத கொஞ்சம் செக் பண்ணிட்டே வாங்க. ஆண்டவர் உன்னோடு கூட பேசுறார். கடைசியா எப்ப உன்னோடு கூட பேசினார்? கடைசியா எப்பொழுது தேவ சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள்? அதை கொஞ்சம் கவனிங்க. சவுலோடு கூட கர்த்தர் பேசல. சவுல் தேடி பார்த்தார், சொப்பனங்களினாலாவது, தரிசனங்களினாலாவது, ஊரிமினாலாவது, தீர்க்க தரிசனங்களினாலாவது கர்த்தர் என்னோடு கூட பேசலன்றார். ஆண்டவர் பேசலான்னா அது பனிஷ்மெண்ட் பீரியட்ல இருக்கும்னு அர்த்தம். ஆமா, சிக்ஷையின் நாட்கள், அது தண்டனையின் நாட்கள்ல கர்த்தர் பேசவே மாட்டார். இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? திரும்பி பேசணும்னா நம்ம தேவனுக்கு முன்பாக நம்முடைய வழியை சரிப்படுத்தினாதான் ஆண்டவர் என்ன செய்வார், பேசுவார். தாவீது கர்த்தரிடத்துல விசாரித்தார். நிறைய பேர் சொல்றாங்க ஆண்டவரிடத்துல விசாரித்தா அவர் ஒண்ணுமே என்ன செய்யல, சொல்றதே இல்லைங்க. கொஞ்சம் விசாரித்து காத்துட்டு இருந்துட்டு அப்புறம் நமக்கு தெரிஞ்சது என்ன, எதையாவது என்ன செஞ்சிடறோம், செய்து விட்டு போய் விடுகிறோம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அல்ல, ஆமா, தேவன் நமக்கு பதில் கொடுக்கிற நிலையில நம்முடைய வாழ்க்கையை சீரமைப்பவும் என்றால் நாம விசாரிக்கும் போது அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவரா இருக்கிறார். அதான் எரேமியால படிக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இங்க சொல்லுகிறார், விசாரித்ததற்கு நீ போ, பெலிஸ்தியரை முறியடிப்பா என்று சொல்லுகிறார். 3வது வசனத்தை படிங்க. இப்ப பாருங்க, தேவனிடத்துல விசாரித்ததுக்கு தேவன் போ சொல்லிட்டாரு. ஆனா கூட இருக்கிறவன் என்ன செய்யறோம், நாங்க இங்க இருக்கும் போதே பயப்படுகிறோம், இனி பெலிஸ்தியர் தேசத்துக்கு எப்படி நாங்க நோடு கூட யுத்தத்துக்கு வருவோம்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல ஆண்டவரிடத்துல நம்ம விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவாரு,
ஆனா நம்ம இடத்துல இருக்கின்ற மனிதர்கள், நம்மை சுற்றில் இருக்கிறவர்கள் அதை செய்யலான்னு சொன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப அடுத்தது பாருங்க, நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறது கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே போனாங்க. கர்த்தர் என்ன செய்தார், இரண்டாவது தடவை விசாரிக்கிறார். சில நேரங்கள்ல ஆண்டவர் சொல்றதும் சூழ்நிலைகள் மனிதர்களுடைய ஆலோசனைகளுக்கும் வேற மாதிரி இருந்ததுன்னா திரும்பியும் விசாரிக்கலாம். திரும்பி விசாரிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார், இன்னும் தெளிவாக தாவீதோடு கூட பேசுகிறார். இன்னொரு இடத்துல எப்ப போகணும், எந்த சூழ்நிலையில போகணும்ன்றது கூட ஆண்டவர் தாவீதோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நீங்கள் படிப்பீர்கள் என்றால், பெலிஸ்தியர்கள் கேள்விப்பட்ட போது, அது வரைக்கும் இந்த தாவீதுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் உறவு இருந்தது. ஆனா இவர் திரும்பவும் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக வந்திருக்கிறார் என்று பெலிஸ்தியர்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி என்ன செய்தார்கள், எதுக்காக, தாவீதை கொல்லணுன்றதுக்காக வந்தார்களாம். அதை தாவீது கேட்ட போது அரணிப்பான ஒரு இடத்திற்கு போயிறான். பெலிஸ்தரோர் வந்து ரெப்பாயிமில் பரவி இருந்தார்கள். இப்போ தாவீது பாருங்க, பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா போறாங்க, ஒப்பு கொடுத்தாரு. திரும்பவும் 22வது வசனம், பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே, பாருங்க, நாம திரும்பவும் ஒரு தடவை போனாரு, வெற்றி கிடைச்சிச்சு, ஆனா முறியடிக்கல அவங்கள. இப்ப தாவீது திரும்பவும் கேட்கிறார். சில பிரச்சனைகள் தீராது, அதுக்கு ஒரு சின்ன ஒரு வெற்றி கிடைச்சது, சின்ன ஒரு காரியங்கள் நடந்தது, ஆனால் அது முழுமையான வெற்றியாக அமையவில்லை. இப்ப தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறான். அப்ப கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் 23வது வசனம், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இறைச்சலை கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க, அப்படின்னா என்னது, முழுவதுமாக அழிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறிய அடித்தான். அப்படி படிக்கணும். எப்படி அடிச்சானா, அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யவே இல்லை. அப்ப பாருங்க, சில நேரங்கள்ல கர்த்தர் சில காரியங்களை செய்வார், ஆனா அது முழுமையான வெற்றியா இருக்காது. இப்ப நாம என்ன செய்வோம், அதையே விட்டுருவோம். சரி, ஏதோ சின்ன காரியம் நடந்தது, ஒரு சாட்சி சொல்லிட்டு ஒரு காணிக்கை போட்டுட்டு போயிடுவோம். அவன் திரும்பி அவன் என்ன செய்யறான், அந்த பிரச்சனை வருகிறது. இப்ப தாவீது மறுபடியும் கேட்கிறார். இப்ப தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், எப்படி போகணும், எங்க அவனை சந்திப்பீங்க, எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார். அதன்படி செய்கிறான். அவர்களை கர்த்தர் முறிய அடித்தாராம். அவர்களே சொல்லுவோமா, இன்னைக்கு கர்த்தரிடத்துல விசாரிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம என்ன செய்வோம், மற்றவங்க கிட்ட எல்லாம் விசாரிப்போம். இல்லைன்னா என்ன செய்வோம், பெருமை உள்ளவர்களா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, யார்கிட்டயும் கேட்க, கர்த்தர் கிட்ட கூட போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே எல்லாம் தெரியும்ன்ற ஒரு எண்ணம், அதுதான் பெருமை, அதுதான் பெருமை. அவங்களுக்கே எல்லாம் தெரியும், இதுக்கெல்லாம் போய் கர்த்தரிடத்துல சொல்றதா. தேவனுடைய இருதயம் தாவீதுக்கும், தாவீதுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாயிருந்தது, இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அவன் எப்போதும் அவன் சுயத்தின் அடிப்படையில செயல்படுகிறவன் அல்ல, மனிதர்களுடைய ஆலோசனையின்படி செயல்படுகிறவன் அல்ல, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவனா இருந்தான். ஒவ்வொரு காரியத்தையும் விசாரி. கர்த்தர் செவி கொடுக்கலையா, அந்த காரியத்தை செய்யாம அமைதியா இருந்து ஆண்டவர் கிட்ட கேட்டு, ஆண்டவர் பேசுற வரைக்கும் விடாதீங்க அவரை. ஏன்னா ஆண்டவர் பேசுகிற தேவன். நாம விக்கிரகத்தை ஆராய்ச்சிட்டு இருக்கோம். கண் இருந்தும் காணாத, வாய் இருந்தும் பேசாத, காது இருந்தும், அதெல்லாம் இல்ல. நம்முடைய ஆண்டவர் பார்க்கிற தேவன். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய ஆண்டவர் கேட்கிற தேவன். நம்ம ஆண்டவர் பேசுகிற தேவன். அவர் பேசுகிற தேவன். ஆமா, அவர் பேசுகிற தேவன். இந்த காலை வெள்ள அதை பார்த்து நான் சொல்லுகிற காரியம், அவன் கர்த்தரிடத்திலே விசாரித்து செயல்படுகிற ஒரு மனிதன். ஒவ்வொரு காரியத்துக்கும் விசாரிங்க. அவர் பேசுற வரைக்கும் ஆண்டவர் சமூகத்துல என்ன செய்யுங்க, நில்லுங்க. ஆபிரகாம் பேசுறது போல, ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் நான் என்ன செஞ்சுக்கிறேன், தூளிலும் சாம்பலிலும் இருந்தும் நான் கேட்டுக்கிறேன், தயவு செய்து என்னோடு பேசுங்க. எப்படி எல்லாம் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். யாக்கோபோடு கூட, அவன் அப்பாவை ஏமாத்திட்டு என்ன செஞ்சிருக்கான், சகோதரனை ஏமாத்திட்டு வந்த யாரோடு பேசுறாரு, யாக்கோபோடு கூட பேசுகிறார்.
அதனால ஏமாத்துறதுனால இல்ல பண்ணிட்டு இருக்குல்ல, அவன் அந்த ராத்திரி வேலை கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சிருக்கணும், கூப்பிட்டு இருக்கணும். அதனாலதான் கர்த்தர் அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகின்னு 10 முறை வருது. எனக்கு ஒரு பெரிய ஆரம்ப காலத்துல எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, இவங்க கிட்ட எல்லாம் டைரக்டா அவர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு, பேசிட்டே இருக்காரு. நம்ம கிட்ட ஒரு தடவை கூட என்ன செய்யல, பேசலன்னு நான் யோசிச்சிருந்தேன். அவரே பேசுவாருன்னு நினைச்சேன். ஆனா வசனத்தை படிச்ச பிறகுதான் தெரிஞ்சது, யாரோடு கூட கர்த்தர் பேசினார் என்றால் கர்த்தரை தேடுகிற இடத்துலதான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடார், ஓயாமல். ஆண்டவர் பாப்பார், உண்மையாவே என்னை தேடுறானா. அதான் சொல்ற, முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்கள் என்றால், என்னை தேடுகையில் நீங்கள் என்ன செய்வீங்க. சிலர் அறக்குறையா தேடுறான், அது சொன்னா கேட்டுக்கிறேங்க. ஆண்டவர் பேசுகிற வரைக்கும் அந்த முழு இறுதியன்னா அதான் காரியத்துல கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுகிற வரைக்கும். எனக்கு அப்படியெல்லாம் யாரு, யாக்கோபு சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் நம்ம என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் தான் ஆசீர்வதிக்கிறாருன்னு தெரியும். அந்த பிறவி குருடன்ஸ் அந்த சைடு ஆண்டவர் வராரு, அவனுக்கு தெரியும் ஒரு மேசியா, கண்களை திறக்கவரால முடியும் தெரியும். எல்லாரும் சொல்றாங்க, ஹே பேசாமல் இரு பேசாமல் இரு அதட்டுறாங்க. அவன் பின்னும் அதிகமாய் என்ன செய்தான், கூப்பிட்டான். இன்னைக்கு அநேகர் கொஞ்சம் கூப்பிட்டு பாக்குறாங்க, ஒன்னும் வரல அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. காலமெல்லாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போக வேண்டியதுதான், காலமெல்லாம் கொஞ்ச நேரம் ஆராதிச்சுட்டு போக வேண்டியது, ஒன்றையும் பெற முடியாது. முழு இதயத்தோடும் கிடைக்கிற வரைக்கும், ஆண்டவர் பேசுகிற வரைக்கும், ஆண்டவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் நாம் ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் பேசுகிற தேவனா இருக்கு. பேசலாம். ஆமா, சிலர் சொல்லுவாங்க, அழுகிற குழந்தை தான் என்ன செய்யுமா, பால் குடிக்கணுவாங்க. சிலது ஒண்ணும் கேட்காது, அது அப்படியே தான் இருக்கும். அது இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்காங்க. அவரா கொடுக்கட்டும், அவர் என்ன செய்யற, இவனா கேட்கட்டும்னு அவர் சொல்றார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அப்போ அடுத்தது தேவனிடத்தில் விசாரித்து செயல்படுகிற ஒரு மனிதன். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அடுத்தது இவனுக்கு என்னதான் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் தேவனுடைய ஆலயத்தின் மேல்தான் அவனுடைய கவனமே இருக்குது. ஒரே சொல்லுவோமா, இன்னைக்கு நிறைய பேர் ஏதாவது ஏன் ஆண்டவர் கொடுக்கறதுன்னா, கொடுத்தா அவன் அது பின்னாடியே என்ன செஞ்சிடறான், போயிடும். அதனால ஆண்டவர் எதையும் என்ன செய்யறது இல்ல, இவன் கொடுக்காம இருக்கிறனாலயாவது என்ன செய்யறான், ஒழுங்கா வந்துட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு ஆண்டவர் அமைதி. ஏன்னா நம்மளை ஆண்டவர் நித்திய நோக்கத்துக்காக ரட்சித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இமைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் நாம் பரிதவிக்கப்பட்டவளா இருக்கும். ஆகவே உன்னை ரட்சித்தது நித்திய நோக்கத்துக்காக, நரகத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கணும், நித்திய காலமாய் அவரோடு கூட வாழும்படி. அதனாலதான் சிலதெல்லாம் கட்ட செய்யறது இல்லை, அப்படியே போயிடுவான். சவுலை ராஜாவாக்குனாரு, ஆனா அந்த ஆளுகையின் மேலே அவனுடைய கவனம் இருந்துருச்சு, கர்த்தர் மேல என்ன செய்யல இல்ல. ஆனா தாவீது ராஜாவாயிட்டாரு, அதுக்கு வரைக்கும் அவர் சுற்றிலும் காடுகளிலும் வனாந்திரங்களிலும் கெபிகளிலும் இந்த 10 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு காடுகள்ல என்ன எப்படி அவருக்கு வீடு கிடைச்சிருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இருக்கிற இடத்துல அவர் என்ன செஞ்சிருப்பார், படுத்திருந்திருப்பார். வனாந்திரத்துல குகைகளில கெபிகளிலே தாவீது இருந்தார், சிறைச்சாலையிலே தாவீது இருந்தார். ஆனா இப்ப ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு தீரு தேசத்துல இருந்து கேதுரு மரங்கள்லாம் வந்துதான் தாவீதுக்கு ஒரு பெரிய அரண்மனை என்ன செஞ்சாங்களாம், கட்டினாங்களாம். இப்ப தாவீது அரண்மனைக்குள்ள பார்த்த உடனே அவருக்கு ஒரே ஞாபகம் எதுதான், ஐயோ நான் கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட அரண்மனையில இருக்கிறேன், ஆனால் தேவனுடைய பெட்டி திரைச்சீலைகளின் நடுவே என்ன செய்யுது இருக்குது. உடனடியாக அவருக்கு என்ன ஆசை வருது, நாத்தானை கூப்பிட்டு சொல்றார், நான் இந்த அரண்மனையில இருக்கிறேன், ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இந்த கால வெளில, நீங்கள் கர்த்தருடைய ஆலயம். நான் இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு கரிசனை உடையவர்களா இருக்கிறீர்களா? எப்போதும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி, தேவனுடைய ஆலயத்தை பற்றி ஒரு கரிசனை, அது ரொம்ப மிக அநேகருக்கு இல்லை. அநேகருக்கு அவங்க காரியத்தை பற்றி தான் இருக்குது, அவங்களுடைய வேலைகள், அவங்களுடைய வருமானங்கள், அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்று. ஆனால் தாவீதுக்கு எங்க தொட்டாலும் எங்கதான் சொல்றாரு, மானானது இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும், அதனால நான் சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேல் 7:2 இந்த குறிப்புக்காக எழுதி கொள்ளுங்க. நாத்தான் கிட்ட சொல்றார், நான் அரண்மனைகள்ல இருக்கிறேன், கேதுரு மரத்தினால் சேர்த்து, ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரைச்சீலையின் நடுவில் என்ன செய்து இருக்கிறது என்று சொல்லுகிறார், ஆலயத்தின் மேல். அதனாலதான் சொல்றாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உன் பேரில் தாகமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். 132ஆம் சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தாவீதே போய் அந்த இடத்துல அத தேவனுக்கு வாசஸ்தலத்தை உருவாக்கும் அளவும் என் கண்களுக்கு
நித்திரையை நான் வரவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஆலயத்துல வந்துட்டு கூட நம்ம தூங்க ஆரம்பிச்சிருவோம். வாசிக்க பாருங்க, கர்த்தாவே 2வது வசனத்தை 132:2. அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை. என் படுக்கையாகிய கட்டிலின் மேல். இவன் ராஜாவா இருக்கிறார். இப்போ ராஜாவா இருந்துட்டு சொல்லி இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? எல்லாரும் எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா அதை அவரே மேற்பார்வை செய்ய வேண்டும் என்று சொல்றார். என் கண்களுக்கு நித்திரையும் என் எமைகளுக்கு உறக்கத்தையும் வர விடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனை. நம்ம பொருத்தனை பண்றது மாதிரி இல்ல. அது அடுத்த வசனம் சொல்லுகிறது, இதோ அந்த பொருத்தனையை நாம் எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெடிகளில் அதை கண்டோம். அந்த பொருத்தனை அப்படியே என்ன செய்யறாரு? நிறைவேற்ற. இரவு பகலா அந்த ஆலயம் கட்டுமான பணியில் அவர் தீவிரமாய் இருக்கிறதை பார்க்க. இப்போ ஒருவேளை நம்மளா இருந்தா பில்டிங் ப்ராஜெக்டுக்கு போய் நாங்க நின்று இருப்போம்னு சொல்லலாம். நீங்க இப்போ ஆண்டவர் எங்க கொண்டு வந்திருக்கிறாரு? ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆலய பிரகாரங்களின் மேல் உடைய கவனம் எப்படி இருக்கிறது? 63ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, வாசிங்க 63:1. நீர் என்னுடைய தேவன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேரில் தாகமா இருக்குது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கு. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில், எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டே. உம்மை பார்க்க ஆசை, உம்மை பார்க்க ஆசை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு வந்தீங்களா இல்ல கர்த்தரை பார்க்கலான்ட்டு வந்தீங்களா? நிறைய பேர் கர்த்தரை பார்க்கறேன் தான் வந்திருப்பீங்க. ஆனாலும் கேட்கிறேன், யாராவது ஒரு சிலர் மற்றவங்களை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தீங்களா? அல்லது ஞாயிற்றுக்கிழமைன்றனால என்ன செஞ்சிருக்காங்க? வந்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை பார்க்க வந்தா இன்னும் உற்சாகமா இருப்பீங்க. இன்னும் நிறைய பேருக்கு இது உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்றாங்க. இன்னும் நம்ம ஆண்டவரை பார்க்கிற அந்த ஒரு ஆசையோடு, அந்த ஒரு விருப்பத்தோடு, வாஞ்சையோடு கூட அது நம்முடைய செயல்களிலே அது என்ன செய்யணும்? வெளிப்படணும். நம்முடைய ஆராதனையில அது என்ன செய்யணும்? வெளிப்படணும். வெளிப்படணுமா வெளிப்படாதா? ஆமா. உங்களுக்கு பிரியமான ஒரு இடத்துக்கு போறீங்க, எப்படி புறப்படுவீங்க? ஆமா, ரொம்ப சீக்கிரமா புறப்படுவோம். நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன செய்வோம்? உற்சாகமாக என்ன செய்வோம்? நம்ம வருவோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது ரொம்ப தூக்கமா இருந்தேன். எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாய் இருந்தேன். நிறைய பேருக்கு துக்கம். காலையில 8 மணிக்கு வச்சிருக்காங்க, 9 மணிக்கு அங்கெல்லாம் ஆராதனை நடக்குது. இவரு 8 மணிக்கு வச்சு அவ்வளவு தூரத்துல இருந்து. ஆனா ரொம்ப தூரமா இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரம் வந்துடுறாங்க, ரொம்ப பக்கமா இருக்கவங்க ரொம்ப லேட்டா வராங்க. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அவன் அது இருதயத்துல உருவாகணும். நான் அது தயவுசெய்து நான் தவறா எடுத்துக்கூடாது. நம்முடைய இருதயத்துல என்ன செய்யணும்? அது உருவாகணும். கர்த்தரை கனப்படுத்த வேண்டிய விதத்துல நம்ம கனப்படுத்தணும். கர்த்தரை ஆலயத்தின் மேல் ஒரு வாஞ்சை தாவீது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இவன் எதை, அதனாலதான் தாவீதுக்கு கொடுக்காதது ஒன்றுமே இல்லை. ஆமா, பல 1000 டன்னு தங்கத்தையும் வெள்ளியும் செல்வத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்திருக்கிறார். ஆனா எதன் மேலேயும் அவனுக்கு என்ன இல்லை? விருப்பமே இல்லை. எல்லாத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்காக கொடுத்துட்டேன்றார். எல்லாத்தையும். இன்னும் அவருடைய ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சையினால் மிச்சம் இருக்கிறதே எடுத்துட்டு போங்கப்பா ஆலயத்துக்குன்றார். சொல்லுவோமா? நான் நினைக்கிறேன் பரலோகத்துல அவருதான் பெரிய பணக்காரரா இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா பரலோகத்துல உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இப்ப நம்மலாம் இல்ல, ஒருவேளை கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம் இல்ல. அந்த ஏழை விதவை என்ன செஞ்சிருக்காங்க? 2 காசு அவங்க அதுல இருந்து கொடுக்கலாம். அது எப்படின்னு தெரியல. ஆனாலும் இவருக்கிட்ட அந்த எண்ணம் வந்துருது இல்ல. நிறைய பேருக்கு 2 காசு இருக்கும்போது நம்ம கொடுத்துருவோம். சரி இருக்கிறது கர்த்தருக்காக என்ன செய்வோம்? 2000 கோடி வரும்போது தான் யோசிக்கணும், ஐயோ 2000 கோடினா தசமபாகம் எவ்வளவு வரும்? ஐயோ ரொம்ப போயிடுமே அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனா பரலோகத்துக்கு போனாதான் தெரியும் நம்ம எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம். இங்க சேர்த்து வச்சிருக்கோம் நிறைய, பரலோகத்துல எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம். உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்துல என்ன செய்யுங்க? ஏன்னா நித்திய காலமாக நாம அனுபவிக்க போகிற இடம் எங்கதான்? ஆமா, அது நிறைய. ஏன் அதை சொல்றேன்னா மறுபடியும் சொல்றேன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், இங்கேதான் இதுதான் பெர்மனன்ட் அட்ரஸ். நிறைய பேர் இடத்துல சொல்றாங்க இது பெர்மனன்ட். 2 அட்ரஸ் கேட்பான். அதுல ஒண்ணு பேர் என்ன போட்டு வச்சிருக்கான்? பர்மனன்ட் அட்ரஸ். என்ன பர்மனன்ட் அட்ரஸ்? ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் அந்நீரும்
பரதேசிகளுமாய் சஞ்சரித்தார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்துக்காக பவுல் சொல்றார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு? அதுதான் நம்மளுடைய நிரந்தரமான இடம். அங்கதான் நம்ம போக போறோம். ஆகவே அங்க போறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகும். இங்கே இந்த குறிப்புல நான் சொல்ற காரியம் என்னன்னா, அவன் ஆலயத்தின் மேல் எப்படி இருந்தாரு? வாஞ்சையா இருந்தார். அதனால ஆண்டவருக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வானாம். எனக்கு சித்தமானவைகள், நாம ஏதாவது ஒண்ணு செய்வாப்பா அவன். சிலரை பார்த்து சொல்லுவான், அப்படிதாங்க ஏதாவது ஒரு செய்வான். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்ல, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் என்ன செய்வான்? தாவீது தன் காலத்தை தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து மித்திரை அடைந்தான் என்று சொல்லப்படும். நம்மளை பார்த்து ஆண்டவர் இந்த சாட்சி சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகள் தான். அடுத்தது இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம் 2 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த அதிகாரம் ஃபுல்லா படித்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சவுல் தாவீதை 10 வருடமாக பின்தொடர்கிறான். எதுக்காக? கொலை செய்யறதுக்காக. 10 வருடமா. அது சாதாரண இல்ல. தாவீது சவுலுக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ அவ்வளவு என்ன செய்யறாரு? 2 முறை கர்த்தர் யார் கையில ஒப்பு கொடுத்தாரு? தாவீது கையில். 2 நம்ம என்ன பண்ணுவோம்? அவன் அட்ரஸ் இல்லாம பண்ணியிருப்போம். ஆனால் 10 வருடமாக தாவீதை கொலை செய்யும்படியாக பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்கிறார். எவ்வளவு தீமை செய்ய முடியுமோ அவ்வளோ தீமை செய்கிறார் சவுல். யோனத்தான் போய் சொல்றாரு, அவனுக்கு ரொம்ப பிரயோஜனமானவன் யாரு? தாவீது. உடனே யோனத்தானை குத்துறதுக்காக என்ன செஞ்சிட்டாரு? எந்திரிச்சிட்டார். ஒரு ஆசாரியன்னு சொல்றான், உம்மிடத்துல இருக்கிற எல்லா சேவர்களையும் உன் மருமகனாகிய தாவீதை போல ஒருத்தனும் அந்த குடும்பத்தையே அழிச்சிட்டாரு. படிச்சிருக்கீங்களா? அந்த குடும்பத்தை, அந்த ஆசாரிய குடும்பத்தையே என்ன செஞ்சிட்டாரு? அழிச்சிட்டார். யோனத்தான அப்புறம் 2 மாறுபாடும் உள்ளவன் மகனேன்றார். அவ்வளோ வைராக்கியம் யார் மேல? தாவீது மேல. சவுலுக்கு அவ்வளோ பகை, அவ்வளோ வேலை, அவ்வளோ கொலை செய்ய அவ்வளோ சுத்தி திரிகிறார். ஆனா 18ஆம் சங்கீதத்துல சொல்லும் போது, சத்துருக்கள் கையிலும் சவுலின் கையிலிருந்து கர்த்தர் என்ன செய்தான்? எனக்கு அது படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்மளா இருந்தா என்ன? சத்துருவாகிய சவுலின் கையிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார்? தாவீதை விடுவித்த போது பாடின பாடல் என்று 18ஆம் சங்கீதத்துக்கு தலைப்பு கொடுத்திருப்போம். அது உண்மைதானே? அது நாம சொல்லணும், 1000 காரணம் சொல்லலாம் சத்ருவாகிய சவுலுன்னு. ஆனா அந்த இடத்துல சத்ருன்னு சவுல என்ன செய்யல, சொல்லவே இல்லை. அந்த புறஜாதிகளை மாத்திரம்தான் சொல்ற சத்ருன்னு. ஆனா சவுலின் கையிலிருந்து விடுவிது. அப்போ தாவீது சவுலை என்னவாவே பார்க்கல, சத்ருவாவே பார்க்கல. நம்மளா இருந்தா என்ன சொல்வோம்? கிடைக்கும் போது நம்மளே உருவாக்கி விடுவோம் சந்தர்ப்பத்தை, சூழ்நிலைகளை. ஆனா ஆண்டவர் வேண்டும் என்றே தாவீதை டெஸ்ட் பண்றார். சவுல் கையில ஒப்பு கொடுத்து கூட இருக்கிறவன் சொல்றான், கூட அப்படிலாம் ஏத்தி விடுறதுக்கு இருப்பாங்க. கர்த்தர் உன்னுடைய சவுலை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன நாள் இதுவே. எங்கடா இந்த தீர்க்க தரிசனம் வந்துச்சு? தீர்க்க தரிசனமே வரல அப்படி. ஆனாலும் ஒரு பிட்ட போடுறது அங்க சொல்றது. சொல்றாரு, தேவன் அபிஷேகம் பண்ணினவனை நான் என்ன செய்ய மாட்டேன், கொல்ல மாட்டேன். அவன் சொல்றான், ரெண்டு குத்தா இல்ல, ஒரே குத்தா என்ன செஞ்சிடலாம், குத்திடலான்றான். 2 முறை. ஆனா இந்த 2 சாமுவேல் 1வது அதிகாரத்துல ஒருத்தன் சொல்றான், அமலேக்கியன் சொல்றான், சவுல் என்ன செஞ்சிட்டாரு, இறந்துட்டார் பட்டயத்துல, அவரை நான் தான் கொன்னேன்னு வேற என்ன செய்யறான், சொல்றான். நானே தான் அவரை கொன்னேன் அப்படின்னு சொல்றார். இங்கே அதற்கு தாவீது சொல்றது பாருங்க, 11வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. என்னன்னா உண்மையாவே தாவீதை கொலை செய்கிற ஒரு மனிதன் இறந்து போனான்ற செய்தியை கேட்டபோது தாவீது வேதனைப்பட்டு தன்னுடைய வஸ்திரத்தை என்ன செய்கிறார், கிழித்து. பாருங்க, சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடினாலே புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாயிருந்தார். எனக்கு இது படிக்கும்போது ரொம்ப, நம்மை நேசிக்கிறவர்கள், ரொம்ப நேசிக்கிறவங்க இன்னைக்கு செத்தாலே நாம என்ன செய்யறது இல்ல, அங்க பாடி வச்சிருப்பாங்க, பக்கத்துலயே என்ன நடக்கும்,
சாப்பாடு நடந்துட்டு இருக்கோம், நல்லா போய் சாப்பிட்டு என்ன செய்வோம், நம்ம வருவோம். ஆனா தாவீது, நான் சாப்பிடுறது தப்புன்னு சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க, ஆனா தாவீதுனால சாப்பிடவே முடியல. சாயங்காலம் மட்டும் என்ன செய்தான், உபவாசமாயிருந்தார். சாப்பிடுறது தப்புன்னு நான் சொல்லல, ஆனா தாவீது அந்த வேதனையினால என்ன செய்யல. சரி, ரொம்ப வேதனை, வீட்டுல பிரியாணி இருக்கு, ரொம்ப வேதனை, சாப்பிட முடியுமா, எனக்கு வேண்டாம், எடுத்துட்டு போ. சண்டை போட்டா என்ன செய்யறது இல்ல, அது பிரியாணியா இருந்தாலும் சரி, நண்டு குழம்பா இருந்தாலும் என்ன செய்யறது இல்ல, சாப்பிடறதே கிடையாது. அழுதுட்டா என்ன செய்யணும், போய் படுத்துறோம். ஏன்னா அது சாப்பிடுற மனநிலையில அதுதான் மேட்டர். அந்த மனநிலையை தான் நான் சொல்ல வருகிறேன். நண்டு குழம்பு விட்டுருங்க, இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு எனக்கு. சரி, அந்த மனநிலையில தாவீது இல்ல. அதை தான் சொல்றேன். யாரு செத்தது, அவனை அவனை விரோதிக்கிறவன் செத்தான். சொல்றான், புலம்பி அழுது. எப்படிதான் அழுத வருது? நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? நான் அதை யோசிச்சு பார்த்தேன். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? அன்னைக்கு எல்லாம் அந்த காட்டுல அவர் இருந்திருப்பாரு, அந்த கேகிலாவில தான் இருக்கிறாரு அவரு. என்ன செய்வோம், 2 கொளுத்த கன்றுகளை என்ன செய்வோம், அடித்து நல்ல ஒரு பிரியாணி என்ன செய்வோம். நம்மளால தெரிஞ்சது அதுதான். நமக்கு இப்ப எதுனால எதுதான் வருது, பிரியாணி தான். அதனால ஒருவேளை மற்றவங்களா பீஸா சாப்பிடுறவங்க பீஸா செஞ்சு, என்னென்ன சாப்பிடுவாங்களோ அவங்க அதெல்லாம் செஞ்சு அதை என்ன செஞ்சிருப்போம், அதை கர்த்தர் என் சத்துருக்களை என்ன செய்தார், அழித்தார் அப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்லுவோம். ஆனா தாவீது புலம்பி என்ன செய்தாராம், அழுது உபவாசம் பண்ணி. நம்ம இந்த நிலைமைக்கு வரணுங்க. அதுதான் சொல்றேன் நான். தாவீதை பார்த்து, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றன். ஆண்டவர் பாருங்க, ஒரு துன்மார்க்கனுடைய சாவை நான் என்ன செய்யறது இல்ல, விரும்புகிறது இல்லைன்னு சொல்றாரு. ஆனா நாம என்ன செய்வோம், தொலைஞ்சான் அப்படின்னு சொல்றோம். நமக்கு அந்த இது வரமாட்டேன். உங்களுக்கு வருதா என்னமோ தெரியல, எனக்கே வரமாட்டேன். ஆனா இந்த இதெல்லாம் படிச்சு, ஆண்டவரே இந்த மாதிரி என் இருதயத்தை என்ன செய்யுங்க, மாற்றுங்க என்று நம்ம கெஞ்சி ஆண்டவர் இடத்துல கேட்க. மற்றதெல்லாம் தானா வரும். இப்படி ஆண்டவரை போல, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் மாறுங்க அப்படின்னு எல்லாம் இல்ல. நீங்களும் எப்படி மாறணுமா, பூரண சர்க்குணரா இப்படி மாறணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, என் இருதயத்துக்கு ஏற்றவன். புலம்பி அழுதானாம். அப்புறம் அவனை கொண்டு போட்டேன்னு சொன்னவன சும்மா இல்ல, அவனை பட்டயத்தினால் என்ன செஞ்சாரு, கொண்டு விடுகிறார். இப்ப பாருங்க, இவர் ஒரு கவிதை எழுதுகிற ஒரு மனிதனா இருந்தனால 19வது வசனத்துல 18வது வசனத்துல இருந்து வில்வித்தையை பாருங்க. 17வது, தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகி யோனத்தான் பேரிலும் புலம்பல் பாடினான். நம்மளும் புலம்பல் பாடுவோம், கூட இருக்கிறோம். ஐயோ இவன் பண்ற துரோகம் கொஞ்சம் நெஞ்ச இல்லைங்க, என்னை அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, துரத்துனாங்க, பிடிச்சாங்க, இப்படி நல்ல காரியங்களை என்ன அப்படி ஒரு புலம்பலை நாம் என்ன செய்வோம், பாடும். ஆனா இங்க தாவீது இந்த புலம்பலை பாடும், இந்த பாடல் வில்வித்தையை, அது ஒரு வில்லு பாட்டு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அங்க ஒரு பாடலை எழுதி கொடுக்கிறார் இரங்கல் கவிதையாக. அதுல சவுல் செய்தது ஒண்ணு கூட என்ன செய்யல, சொல்லல. நம்மளா இருந்தா என்ன செய்வோம், ஒண்ணு விடாம சொல்லுவோம். அவன் சொன்னதை என்ன செஞ்சுட்டே இருப்பான், அவன் செஞ்சதை ஒன்று விடாமல் என்ன செய்வோம், அப்போ அடங்காது. என்ன பாக்குறவனே எல்லாம் சொல்லுவோம். ஆனா இங்க பாருங்க சொல்றாரு, அவன் பாடின புலம்பலா. 19வது வசனம், இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள். இஸ்ரவேலின் அலங்காரம் என்று சொல்லுகிறார், பராக்கிரமசாலிகள் என்று. நல்லதான் சொல்றாருங்க. நம்ம நல்லதை தவிர எல்லாத்தையும் சொல்லுவோம். இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள். அந்த பராக்கிரமசாலிகள்னு அநேக தடவை வருது அந்த பாட்டுக்கே. அதான் சொல்லணும், பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, ஒரு துன்மார்க்கன் அழியும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுறது இல்ல, அவருடைய அழிவை ஆண்டவர் என்ன செய்யறதே இல்ல, விரும்ப. அந்த இருதயத்தை யார் பெற்றிருக்கா, தாவீது. பராக்கிரமசாலிகள் இப்படி விழுந்து யார் கையில, பெலிஸ்தியர்கள் கையில என்ன செஞ்சிட்டாரு, விழுந்துட்டார். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியர் கையில இந்த சவுல் போய் விழுந்துட்டாரு. அவருடைய தலைய பெலிஸ்தியர்கள் கோயில கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதை நினைத்து யார் புலம்புறா, ஆமா தாவீது. 119 யாருன்னு தெரியல. அவர்கள் நம்முடைய வார்த்தையை காத்து கொள்ளாததினாலே என் கண்களில் இருந்து நீர் தாரைகள் என்ன செய்யுது, ஓடுகிறது என்று சொல்லுகிறார். புலம்பி பாடுகிறார், பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, பராக்கிரமசாலிகள். அதனாலதான்
நேரம் ஆகுது. அதனாலதான் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 43 இருந்து தயவு செய்து வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 43 இருந்து. ஆமா, எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, உனக்கு அடுத்தவனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் டீ வாங்கி கொடுக்குறாங்களோ நீங்க அவங்களுக்கு என்ன செய்யுங்க? டீ வாங்கி கொடுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு பர்த்டேக்கு விஷ் பண்றாங்களோ அவங்க எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? விஷ் பண்ணுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்களோ அதை அப்படியே என்ன செய்யுங்க? கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்ட. சத்ருவை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவங்க சோத்திரம் போடலன்னா நீங்களும் சோத்திரம் போடாம போயிடுங்க. அவங்க மூஞ்ச திரும்பிட்டா நீங்க இந்த சைடு திருப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டதை கேள்வி. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த பிரமாணத்தை கொடுக்கிறதே யாரு? ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி சீனாய் மலையில ஆண்டவர் இறங்கி கற்பலைகளில கட்டளுடைய கட்டளைகளை கொடுத்தது போல ஆண்டு சொல், நான் உங்களுக்கு. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் தயவு செய்து எல்லாரும் அதை வாசிங்க. தம்பி இங்க வாசிங்க எல்லாரும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை சபிக்கிறவளை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவளுக்கு நன்மை, உங்களை நிந்திக்கிறவளுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அவங்க ரட்சிக்கப்படுவதற்காக, மண்டை உடைக்கிறதுக்காக இல்ல. சத்துரு விழுந்தால் சந்தோஷப்படாதேன்னு சொல்லுகிறார். அதான் சொல்ல, உங்களை துன்பப்படுத்துறவளுக்காகவும் நிந்திக்கிறவளுக்காகவும் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சொன்ன மலை பிரசங்கத்துல சொன்ன அந்த வார்த்தைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே என்ன செஞ்சிருக்கிறார்? இவரு தாவீது நிறைவேற்றி இருக்கிறார். நமக்கு சொன்னாலும் படிச்சாலும் போதிச்சாலும் நமக்கு என்ன வரமாட்டேன்றது? அந்த சுவாபமே வரமாட்டேன்றது. அவே ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். அதுக்கு காரணமே இதுதான், ரொம்ப மிக முக்கியம். சவுலை அவன் சத்ருவாக பார்க்கல. அவன் விழுந்த போது பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே என்று அழுது உபவாசம் பண்ணி புலம்பினான் என்று சொல்லப்படும். அவனுக்காக ஒரு இரங்கற் கவிதையை அவன் எழுதி. அதனாலதான் அந்த கவிதையை எங்க வச்சிருக்காங்க? 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகம் 1ஆவது அதிகாரத்துல வேத புத்தகத்துல. ஏங்க, யாரோ செத்ததுக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இரங்கற் கவிதைகள் எழுதுறாங்க. அது எல்லாத்தையும் எங்கேயாவது வச்சிருக்காங்களா? அங்கேயே கசக்கி என்ன செய்வோம்? தூக்கி போடுவோம். ஏதோ கல்யாணத்துல எல்லாம் பாருங்க, ஆமா, அவங்க மணமக்களை வாழ்த்து என்ன செய்வாங்க? எல்லாம் கொடுப்போம். 1000 நோட்டீஸ் அடிச்சு என்ன செய்வான்? கீழே பாத்தீங்கன்னா எல்லாம் கசக்கி 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 அந்த மண்டபமே எது இருக்கும்? ஆமா. ஆனா தாவீது ஒரு கவிதை எழுதினாரு. அதை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு? அதை கசக்கி போடலைங்க ஆண்டவர். எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார்? வேதாகமத்துல வச்சிருக்கிறார். ஏன்னா ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றது, ஆண்டுடைய சுவாபம் அது. அந்த சுவாபத்துக்கு யார் இருந்தா? தாவீது இருந்ததுனால அதை வேதாகமத்துல ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? எழுதி வச்சிருக்கார். வெளியே சொல்லுவோமா? எவ்வளவு பேர் உற்சாகமா இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இன்னொரு 5 நிமிடம் இருக்குது. தயவு செய்து கொஞ்சம் பொறுத்து கொள்ளும்படி கேட்கிறேன். ரைட். அடுத்ததாக கடைசியாய் ஒன்று சொல்லி முடிக்கிறேன் நானு. இந்த தாவீது கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷனா இருந்தார். ஒரே சொல்லுவோமா? அவனுடைய இருதயம் முழுவதும் எதில் தான் இருந்தது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி 34ஆம் சங்கீதம் 1. கர்த்தரை எக்காலத்திலும், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். அப்ப அவன் வாயை திறந்தாலே இதுதான், கர்த்தரை துதிக்கிற துதி, உயர்த்தும் துதி அவருடைய வாயில் எப்போதும் இருக்கிறது. இந்த சங்கீத புத்தகத்துல 150 சங்கீதங்கள் இருக்கிறது. அதுல 73 சங்கீதங்கள் தாவீது எழுதினார்னே என்ன செஞ்சிருக்காங்க. இனி மற்ற சங்கீதங்கள் எவ்வளவு சங்கீதம் தாவீது எழுதினாருன்னு தெரியல. இன்னொரு 2 சங்கீதம், 2ஆம் சங்கீதமும் 95வது சங்கீதமும் தாவீது எழுதினது என்று நாம படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆவது அதிகாரத்திலே, எபிரேயர் நிருபம் 4ஆவது அதிகாரத்திலையும் நம்ம படிக்கிறோம். 2 சங்கீதங்கள் இருக்கட்டும். அப்போ மொத்தம் 75 சங்கீதங்கள் யார் எழுதுனதுதான்? தாவீது எழுதுனது நமக்கு கன்ஃபார்மா தெரியுது இந்த 150ல. பாருங்க, அப்ப கர்த்தரை ஆலயத்தை கற்றுக்கிறது மாத்திரம் இல்ல, ஆலயத்துல அவன் சங்கீதத்தை என்ன செய்யணும்? பாடணும்னு உட்கார்ந்து என்ன செஞ்சிருக்கிறார்? கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தியிருக்கிறார். எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கின்ற ஒரு மனிதன். 2 சாமுவேல் புத்தகம் 22ஆவது அதிகாரத்திலிருந்து நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, இவன் கர்த்தரை ஆராதிப்பதற்கு பாடல்களை எழுதினது மாத்திரம் அல்ல, 22ஆவது அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க.
பாட்டு என்று சரி 22 பாட்டு பாடினாரா? அடுத்தது பாருங்க 24 மன்னிக்கணும் 1 நாளாகமம் 22 வாசிக்கலாமா? 1 நாளாகமம். ஸ்தோத்திரம். 22வது அதிகாரத்துல தேவனுடைய ஆலயத்தை குறித்து பேசுகிறார். எந்த இடத்துல ஆலயம் இருக்க வேண்டும் பாருங்க. அப்பொழுது தாவீது தேவனாகி கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே. அப்போ கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆலயத்தை எங்க கட்டணும்ன்றத சொல்றார். அப்படியே அதை திருப்பி பார்த்துட்டு வாங்க. அப்ப பாருங்க 23வது அதிகாரத்துல லேவியர்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறார். பாருங்க 2வது வசனம் பாருங்க. இஸ்ரவேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியர்களும் லேவியரும் கூடி வரும்படி செய்து. 3வது வசனம். அப்பொழுது 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர் பேராக என்ன. அப்போ லேவியர்களை கர்த்தரை ஆராதிக்கிற லேவியர்களை 22ல கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து பேசுகிறார். 23ல யாரை ஒழுங்குபடுத்துகிறார்? லேவியர்களை குறித்து. 24வது அதிகாரம் முதல் வசனம். ஆரோன் புத்திரரின் வகுப்புகள் அவனை. என்ன அவங்க யாரு? அவங்க ஆசாரியர்கள். ஆலயத்தை எங்க கட்டணும்ன்றாரு? லேவியர்களை உருவாக்கி வைக்கிறாரு. ஆசாரியர்களை அந்த அவருடைய 24 கோத்திரத்தினுடைய காரியங்களை இது பண்றார். அடுத்தது 25வது அதிகாரம். மேலும் சிரமண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுத்தூர் என்பவர்களின் கை. 3 பாடல் குழு தலைவர்களை ஏற்படுத்தி இந்த 24 பிரிவுகளாக அவர்களை பிரித்து இந்த 3 தலைவர்கள் கையில இந்த 24 அந்த டிவிஷன்ஸ் பிரிவுகளை ஒப்பு கொடுக்கிறார். எதுக்காக? கர்த்தரை ஆராதிப்பதற்காக. இதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த வாசலுக்காக 25ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் வாசல் காவலர்களை உருவாக்க. சரி, பாடல்கள் எழுதினார், கர்த்தருடைய ஆலயத்தை ஏற்படுத்தினார், லேவியர்களை ஏற்படுத்தினார், ஆசாரியர்களை ஏற்படுத்தினார், கர்த்தரை ஆராதிக்கிற பாடல் குழு தலைவர்களை ஏற்படுத்தினார். அடுத்தது இசைக்கருவிகளை உருவாக்கி கொடுத்தாராம். ஒரே சொல்லுவோமா? எதுக்காக? எப்போதும் ஆலயத்துல என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? கர்த்தரை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்லயும் பாட்டு புக் இருக்குது, நம்ம வீட்லயும் கீபோர்டு இருக்குது, நமக்கும் தொண்டை இருக்குது, நமக்கும் பாட தெரியும். ஆனா எவ்வளவு தூரம் பாடுறோம்? இங்க வந்தாலே பாடுறது இல்ல. நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. ஆனா தாவீது எப்போதும் கர்த்தரை பாடுகிற ஒரு மனிதனா இருக்கிறான். கர்த்தரை ஆராதிக்கிற மனிதன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதை செய்யணும்ன்ற அவசியமே ஏங்க ஒரு ராஜாக்கு என்ன வேலை? அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனா ஆலயம், ஆராதனை, கர்த்தரை பாட வேண்டிய பாடல்கள், இதற்காகவே என்ன செய்யறாரு? அவர் தன்னுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்கிறார்? அர்ப்பணித்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரலோகத்துல என்னதான் இருக்குது? இடைவிடாமல் என்னதான் இருக்குது? ஆராதனை தான் இருக்குது பரலோகத்துல. வேற ஒண்ணும் இல்லை. அங்க தூக்கம் இல்ல, பசி இல்ல, ஒரு களைப்பு இருக்குன்றனால போற எங்கேயாவது போய் ரெஸ்டட் எதுவுமே கிடையாது. இதுதான் இருக்குது, இடைவிடாமல் ஆராதனை. அந்த ஆராதனைய பூமியில் இருக்கும் போதே யாரு ஒழுங்குபடுத்தி இருக்கா? தாவீது ஒழுங்குபடுத்தி. இந்த காலை வேளை இதனாலதான் ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்றார். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம். எவ்வளவு அற்புதமான ஒரு நபரா இருக்கிறார்ல. வேதத்துல இருக்கிற எல்லாருமே அப்படி அற்புதமான. அதனாலதான் அவங்களை எல்லாம் எங்க வச்சிருக்கிறார்? வேதத்துல வச்சிருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு காலையில நாம் அதை படிக்கிறோம். தேவன் மேல இவ்வளவு வாஞ்சை, தேவன் மேல் இவ்வளவு விருப்பம், இவ்வளவு ஆசை, இவ்வளவு அன்பு தாவீதுக்கு இருக்கு. அதனால் என் இருதயத்துக்கு ஏற்ற 7 குறிப்புகளை நான் சொல்லிட்டு மறுபடியும் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் நீங்க புரிந்திருப்பீங்க. நேரமாகப்பட்டு நாங்கள் எல்லாம் எழுந்து நிற்போம். இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வசனத்துக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னோம், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் செய்வான். ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். நம்முடைய இருதயத்தை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறார் ஆண்டவர். உன் திறமை அல்ல, உன் தாளந்தை அல்ல, உன்னுடைய காரியங்களை எதுவையும் பார்க்கல. எல்லாம் அப்படிப்பட்ட நிறைய நபர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் பார்க்கிறது நம்முடைய இருதயத்தை. அந்த இருதயத்துல பொல்லாத சிந்தனை இருந்தா தயவு செய்து அதை மாத்திருங்க. எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக் கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, என் வாழ்க்கைய கொஞ்சம் வசனத்துக்கு முன்பாக சீர்தூக்கி பார்க்கிற ஆண்டவரே, எந்தெந்த காரியத்துல நீங்க குறைவுள்ளவளா இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படி இருக்குது தேவனே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருன்னு சொல்றார். தேவனே, என் இருதயத்தை சோதித்து பாரும் என்று சொல்லுகிறார். என் இருதயத்தை சோதித்து பாரும். நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவரை பார்த்து என் இருதயத்தை சோதித்து பாரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.